things. மீகா 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தின்படி As per the promise told in Micah 7:15, நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். as in the days when you came out of the land of Egypt, I will show them wonders. நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாள். The day when you started from Egypt, எதுக்கு ஆண்டவர் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினார்? the Lord God, why make them start from Egypt? எகிப்து தேசம் என்பது ஒரு பாவ உலகத்துக்கு அடையாளமா இருக்கிறது. Egypt is a sign of a sinful world. எகிப்து தேசம் என்பது ஒரு வியாதியின் அடிமைத்தனத்துக்கு அந்த காரணமா இருக்கிறது. Egypt is the reason for the slavery of disease. எகிப்து தேசம் என்பது உலக சிற்றின்பத்துக்கு ஒரு அடையாளமாய் காணப்படுகிறது. Egypt is a sign of worldliness. ஏன் அந்த எகிப்து தேசத்திலிருந்து கர்த்தர் நம்மை புறப்பட பண்ணினார்? Why the Lord God made us to start from the land of நல்ல ஒரு Egypt? தேசத்தை காண பண்ணும்படியாக தான். To see a good land. ஒரு ஆசீர்வாதமான நன்மை அடையும்படியாக தான். To possess a blessing and goodness. இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினதே அவர்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்ததானே அந்த தேசத்தை சொந்தமாக்கும்படியாக தான். The Lord God has made the Israelites to start from Egypt to inherit the promised land which the Lord God promised to their fathers. இந்த தேசம் கர்த்தர் இந்த ஜனங்களுக்காக ஆயத்தப்படுத்தி வைத்ததான தேசம். This is the land which the Lord God has prepared for this people. அந்த ஏதேனை போல உள்ள ஒரு தேசம் தான் அந்த கானான் தேசம். Canaan, the land of Canaan is like the Eden garden. வருத்தம் இல்லாத ஒரு தேசம். The land without sorrow, சமாதானமான ஒரு தேசம். land with peace, அந்த தேவன் காவல் பண்ணுகிற ஒரு தேசம். the land which is preserved by the Lord, அந்த தேவன் இவர்களுக்கு ஆலோசனை கொடுக்கிறதான ஒரு இடம். the land which the God gives this counsel. இந்த 2025 வருஷத்திலும் கர்த்தர் நமக்காக ஒரு தேசத்தை கர்த்தர் திறந்து வச்சிருக்கிறார். In this year 2025 also the Lord God has kept a land which is open for us. மோசே மரிப்பதற்கு சில மாதங்களுக்கு முன்பதாக கர்த்தர் மோசேயை கொண்டு ஜனங்களுக்கு சில ஆலோசனைகளை கொடுத்தார். Before the death of Moses, through Moses, God gave certain counsels to the people. மோவாபின் தேசத்தில் அவன் வந்து நிற்கிறான். He came and stood by the plains of Moab. உபாகமம் 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும்போது மோவாபின் தேசத்தில் வந்து அவன் நிற்கிறான், சமவெளியில வந்து நிற்கிறான். Deuteronomy 1 we read that he came and stood in the plains of Moab. நியாயப்பிரமாணத்தை விரித்து சொல்லுகிறான். Moses spoke about the law. அந்த தேசம் எப்படிப்பட்டது? What kind of land is this? நான் அந்த தேசத்துக்கு போக முடியாது. We cannot go into the land. அந்த தேசத்துக்கு யோசுவா உங்களை அழைத்து கொண்டு போவான். I cannot go into the land. Joshua will take you to the land. அந்த தேசம் உங்களுக்கு முன்பாக வைத்திருக்கிறது. This is open. This land is open before you. நீங்கள் என்ன செய்யுங்க? அந்த தேசத்தை சொந்தரித்துக் கொள்ளுங்கள். You go and possess the land. உபாகமம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் வாசிக்கும்போது, when we read Deuteronomy 1:8, இதோ இந்த தேசத்தை உங்களுக்கு முன்பாக வைத்தேன். See, I have set the land before you. நீங்கள் போய் கர்த்தர் உங்கள் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கு, ஈசாக்குக்கு, யாக்கோபுக்கும் அவர் பின்வரும் அவர்கள் சந்ததிக்கு ஆணையிட்டு கொடுத்த அந்த தேசத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். Go in and possess the land which the Lord swore to your fathers, to Abraham, Isaac and Jacob, to give to them and to their descendants after them. நமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. It is kept before us. இன்னைக்கு நமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறது என்ன? Today what is that which is set before us? எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் வாசிக்கும்போது, when we read the book of Hebrews chapter 6 verses 18, நமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிற ஒரு நம்பிக்கை இருக்கிறது. we have a hope which is set before us. நமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிற நம்பிக்கையை பற்றிக்கொண்டு, it says that not to lay hold of the hope which is set before us. நமக்கு வைக்கப்பட்டிருக்கிற நம்பிக்கையை பற்றிக்கொண்டு, to lay hold of the hope which is set before us, நாம் அதை அடைய வேண்டுமாம். we have to possess it. அந்த நன்மையை அடைய வேண்டுமாம். we have to possess the goodness. அந்த சுதந்திரத்தை அடைய வேண்டும். we have to possess the inheritance. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். St. Paul says in Philippians chapter 3, 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் 14ஆம் வசனத்தில் வாசிக்கும்போது, verses 13 and 14, அந்த நம்பிக்கை முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. the hope is set before. அதை பிடித்து கொண்டேன் It says that எண்ணுகிறது இல்லை. ஆனா ஒன்று சொல்லுகிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி. It says, brother, I do not count myself to have apprehend, but one thing I do, forgetting those things which are behind and reaching forward to those things which are ahead. கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடருகிறேன். I press toward the goal for the prize of the upward call of God in Christ Jesus. எனக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. There is set before me. அதை அடைந்து கொள்ள வேண்டும். I have to possess it. எனக்கு வைக்கப்பட்டிருக்கிற லக்கை நான் அடைந்து கொள்ள வேண்டும். I have to press toward the goal which is set before me. அதை பெற்றுக்கொள்வதற்கு நான் என்ன செய்கிறேன்? To receive it, what should I do? என்னுடைய பின்னானவைகளை நான் மறந்துட்டேன். I forget the things of the past. கடந்த காலத்தில் உள்ள வாழ்க்கையெல்லாம் மறந்தாச்சு. I forget the life of the past. தீமை செய்த தீமையை மறந்தாச்சு. I did not remember the evil done. நமக்கு விரோதமாக எழும்பினவர்கள், பேச்சுகள், எதிரிகள் எல்லாவற்றையும் நான் மறந்துட்டேன். I do not remember the enemies, those who raised against me.
தீயையும் தண்ணீரையும் நாம் கடந்து வந்தோம். We crossed the fire and water, பின்னானவைகளை மறந்து forgetting the past. அடைந்துட்டேன், முற்றிலும் அடைந்து விட்டேன் என்று சொல்வதற்கு ஒன்றுமில்லை. பிடித்துக் கொண்டேன் என்று நான் அதை அடைய எண்ணவில்லை. It is not that no, I am pressing towards to hold it. நான் ஒன்று செய்கிறேன், One thing I do, பின்னானவைகளை மறந்துட்டேன். I am forgetting the things of the எனக்கு past. தேவன் வளைத்த பந்தய பொருளை பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடருகிறேன். I press towards the goal for the prize of upward call of God Jesus in Christ. லக்கை நோக்கி I தொடருகிறேன். press towards the goal. இதுதான் கொரிந்திய சபைக்கு பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார் 1:9 அதிகாரத்துல. That's what in chapter 9 St. Paul says to the நான் அதை Corinthian church. பெற்றுக் கொள்ளத்தக்கதாக ஓடுகிறேன். I run my race to receive it. கொரிந்தியர் 9:24 நீங்க வாசிக்கும் போது 1 Corinthians 9:24. அதுல என்ன சொல்றாரு? What it says there. நான் அதை பெற்றுக் கொள்ளத்தக்கதாக போராடுகிறேன். I run towards it to receive it. ஓடுகிறவர் எல்லாரும் ஓடுகிறாங்க. Everyone is running. ஆனா ஒருவனே பந்தய பொருளை பெற்றுக் கொள்கிறார் என்று அறியீர்களா? But do you know only one receives the prize? நீங்கள் பெற்றுக் கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். Run your race that you receive it. நமக்குன்பாக தேசத்தை திறந்து வைத்திருக்கிறார். Before us the land is open. இதான் மோசே சொல்லுகிறான், ஜனங்களை பார்த்து சொல்றாரு. That is the word of Moses to the people. இந்த தேசத்தை உங்களுக்குன்பாக வைத்தேன். I have set this land before you. கர்த்தர் உங்களுக்கு ஆணையிட்டு கொடுத்தது. The land which is promised by the Lord. நல்ல வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். He has given you good promise. நீங்கள் அந்த தேசத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள் என்று It சொல்லுகிறார். says that you go and possess the land. நீங்கள் அதை அடைந்து கொள்ளுங்கள். Go and possess it. நீங்கள் அதை பெற்றுக் கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். Run it towards so that you அந்த receive it. தேசத்தின் மேன்மை, அந்த நன்மையின் மேன்மை என்ன? So what is the excellence of this ஐயோ, land? நான் அதை அடைய முடியாம போயிடுச்சு. Oh, I was not able to ஆனால் possess நீங்கள் it. பெற்றுக் கொள்ளத்தக்கதாக ஓடுங்க. But you run toward it so that you receive அந்த it. தேசத்தின் மேன்மை என்ன? உபாகமம் 8 அதிகாரத்தில் அழகா சொல்றாரு. Deuteronomy 8 talks about the excellence of that land. 7 வசனத்திலே உபாகமம் 8 அதிகாரம் 7 வசனத்துல சொல்லும்போது Deuteronomy chapter 8 verse 7. அது நல்ல தேசங்கிறார். It says that no, it is a அந்த land, good தேசம் land. எப்படிங்கிறது 7 வசனத்துல சொல்றாரு. Verses 7 it says அது நல்ல தேசம். it is a good அது land, பள்ளத்தாக்குகள் உள்ள தேசம். land of brooks of water, மலைகள் உள்ள தேசம். a fountain and springs, ஆறுகள் உள்ள தேசம். flow out of valleys ஊற்றுகள் உள்ள தேசம். and hills. ஏரிகளும் உள்ள தேசம். It's hills. 8 வசனத்துல வாசிச்சீங்கன்னா Verses 8 when you read, அந்த தேசத்துல உள்ள விளைச்சல் என்ன என்பதை பற்றி சொல்றாரு. it talks about the produce of the land. கோதுமை, Wheat, வார்கோதுமை, barley, திராட்சை செடி, wines, அத்திமரம், fig trees, மாதுளம் செடி, pomegranates, ஒலிவ மரம், olive oil, எண்ணெய், and honey, தேனு, honey. இப்படிப்பட்ட தேசம். about this land. 9 வசனத்துல சொல்றாரு. Verses 9 talks, அதில் உள்ள கனிமம் எப்படிப்பட்டது? it talks about the அந்த resources. அதில் உள்ள மண்ணு எப்படிப்பட்ட மண்ணுகள்? சும்மா சாதாரணமான விளைச்சல் அல்ல. It is not the soil, it's soil, the fertility is not ordinary. ஒரு அப்பம் புசிக்க ஒரு விதத்திலும் தாட்சி அடைய மாட்டீங்க நீங்க. The land will which you eat without scarcity, you'll eat bread. ஒன்று உனக்கு குறைவுபடாததான தேசம். The land which will lack nothing. அங்க அதுல என்ன இருக்குமா? So what will be there? நல்ல கல்லுகள் இரும்பா இருக்குது. Land whose stones are iron. செம்பு வெட்டி எடுக்கப்பட்ட கனிமத்தை பற்றியும் சொல்றாரு. Out of his hills you can dig copper. It talks about the இதே resources. 11 அதிகாரத்திலும் சொல்றாரு. உபாகமம் 11 அதிகாரத்திலும் Also in Deuteronomy 11. அந்த தேசம் எப்படிப்பட்டது? What kind of land நீங்க it is? சுதந்தரிக்க 10 வசனத்தை நீங்க சுதந்தரிக்கிற போகிற தேசம். Versus the land which you're going to possess. நீ விட்டுட்டு வந்த எகிப்து தேசத்தை போல அல்ல. It is not like the land of Egypt உன்னை which you have come. அதிசயங்களை காண பண்ணுகிற தேவன். The God who makes you to see the நீ wonders. விட்டு வந்த எகிப்து தேசம் போல அல்ல. It is not like the land of Egypt which you came out. கடந்த காலத்துல வாழ்ந்த வாழ்க்கையை போல அல்ல. It is not like the past life which you lived. கடந்த காலத்துல வாழ்க்கப்பட்ட நெருக்கத்தை போல அல்ல. It is not like the past days of your trouble. உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். I will make you to see the நீ wonders. சுதந்தரிக்கிற தேசம் எப்படிப்பட்டதா What இருக்கும்? kind of the land which you are going to go and possess? நீர்ப்பாய்ச்சலான தேசம். It is the watered. அது சுதந்தரிக்க போகிற தேசமோ The land. மலைகளும் பள்ளத்தாக்குகள் உள்ள தேசம். It is the land of hills and valleys. வானத்தின் மழை நீரை குடிக்கும் தேசம். Which drinks water from the rain of heaven. 11 12 வாசிக்க உன் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிற தேசம். The verses 12 talks the Lord God cares for this land. வருஷத்தின் துவக்கம் முதல் முடிவு மட்டும் எப்பொழுதும் உன் தேவனாகிய கர்த்தரின் கண்கள் அதிலே வைக்கப்பட்டிருக்கிறது. The eyes of the Lord your God is always set on it from beginning of the year till the very end of the year. எப்படிப்பட்டது நமக்காக திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. Like this it is open and set before us. இதை நாம் சுதந்தரித்துக் கொள்ள வேண்டும். Now we have to possess it. இதை நாம் அடைந்து கொள்ள வேண்டும். We have to receive it. இதை அடைந்து கொள்வதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? To possess it or receive what you have நீங்கள் to do. அசதியா இருக்க கூடாது. You should not be reluctant. நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா விழிப்பா இருக்கணும். You should be vigilant and careful. தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு கேக்குறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு நீங்க உணர்வடைஞ்சு எழும்பணும் நீங்க. The more and more you hear the promise of God, you should be having an understanding heart and should have realization. இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும் இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும் என்று சொல்லுகிற வழி போக்குற போல இருக்க கூடாது. You should not be like a man
man passing by, let me sleep some more, let me slumber some more. இன்னும் கொஞ்சம் உறங்கட்டு, உன் தரித்திரம் வழிபோக்கனை போல போயிருங்கன்னு It சொல்றாரு. says that no, your poverty be like a man who passes by. நீ பிச்சைக்காரனை போல மாறிடுவியா நீ அசதியா இருந்தா. If you are sluggish and lazy, you'll become like a beggar. அதனாலதான் யோசுவாவிடத்தில் ஆண்டவர் சொல்றாரு. That's why to Joshua the Lord யோசுவாவை கொண்டு says, ஜனங்களுக்கு சொல்லும்போது சொல்றாரு. by Joshua the Lord God says to the யோசுவா people, 18ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல இருந்து 3ஆம் வசனத்துல வாசிச்சீங்கன்னா, Joshua 18:3, கர்த்தர் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த தேசத்தை சுதந்தரிக்க கொள்ள போவதற்கு it says the land which you're going to go and possess. நீங்க எந்த மட்டும் அசதியா இருப்பீங்க. How long you neglect. தேவன் இந்த வருஷத்துல அசதியா இருக்காதீங்க. This year do not be neglectful. அசதியா இருந்துச்சுன்னா ஒன்றையும் பெற்றுக்கொள்ள மாட்டீங்க. If you are neglectful, you cannot receive anything. அசதிங்கிறது வந்து அது ஒரு சோதோமின் அக்கிரமம். No, neglections, no, it is a kind of, it is a iniquity of Sodom. எசேக்கியேல் 16:49ல சொல்லி இருக்குது. Ezekiel 16:49. அது ஒரு சோதோமின் அக்கிரமம். It is the iniquity of Sodom. அசதி, No, நிர்விசாரம், it says சாங்கபோங்கம், இதெல்லாம் சோதோமின் அக்கிரமம் pride, பிரியமானவர்களே. abundance of idleness, all these are the the iniquities of Sodom. இவர்கள் ஒன்று பெற்றுக்கொள்ள முடியாது. They shall not receive anything. அதனால்தான் ரோமாபுரி சபையாருக்கு பவுல் சொல்லுகிறார். That's why St. Paul says to the Romans, அசதியாராம ஜாக்கிரதையா இருங்க. do not be sluggish and be careful. ஆவியில அனலா இருங்க. Be fervent in spirit. ஹalleluya. Hallelujah. ரோமர் 12:11 ஆவியில அனலா இருங்க. Romans 12:11 says fervent in spirit. கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்க. Serve the Lord. அசதியாராம ஜாக்கிரதையா இருங்க. Oh, do not no lagging in diligence. ஆவியில அனலா இருங்க. Fervent in spirit. கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்க. Serving the Lord. இந்த 2025 வருஷம் அனலா இருக்கணும் நீங்க. This year 2025 you should be fervent. எப்படி இருக்கணும்? How you should be? 2025 வருஷம் எப்படி இருக்கணும்? This year 2025 அசதியா இருக்க கூடாது. you should not be sluggish. ஃபயரா இருக்கணும். You should be fire. ஃபயர்னு வரணும்ங்க. They'll come as fire. எல்லாத்துக்கும் முன்னுக்கு ஓடி வரணும் You should நீங்க. come forward for everything. யாராவது செய்யட்டும் நாங்க பார்க்கறோம்னு இருக்க கூடாது. You should not be like let anyone do, let எனக்கு என்ன அவங்க மேல விழுந்துச்சு, அவங்க பார்த்து கொண்டு போறாங்க. இல்ல what இல்ல is my நான் problem? Let them do it. It is their responsibility. You should செபுலோன் not be like them. போர்க்களத்து நப்தலி போர்க்களத்து முனையில நின்னது போல Zebulun and Naphtali, they stood forward in the battlefield. கிடைத்த காலங்கள் நேரங்கள் எவ்வளவு இருக்குமோ அவ்வளவு நேரம் நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். The days, times and seasons which is given, we should make opportunity of it. எபிரேயர் 6:11 பவுல் அப்போஸ்தலன் அந்த சபைக்கு எபிரேயக்காரர் சொல்லும்போது சொல்றாரு. To the Hebrews, when St. Paul says in Hebrews 6:11, நீங்கள் அசதியா இராதீங்க. it says that you should not be வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை சுதந்தரிப்பதற்கு விசுவாசத்திலும் நீடிய பொறுமையிலும் சுதந்தரிக்கிறவர்களை பின்பற்றுங்க. It says that no, you should not be diligent to receive and possess it. இந்த 2025 வருஷத்துல கர்த்தர் நமக்காக தேசங்களை திறந்து In this year வச்சிருக்கிறார். 2025, the nation is open before us. சபையில் நன்மையானவைகளை கர்த்தர் ஏற்படுத்தி God is வைத்திருக்கிறார். forming the goodness in the church. சபையில் ஆசீர்வாதமான காரியங்களை ஏற்படுத்தி God is வைத்திருக்கிறார். forming the blessings of the church. ஒன்று தேசம் என்பது தேவனுடைய புதிய ஏற்பாட்டு காலத்து சபை, உலகத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். One, when we talk about the land, our nation shows about the world. நாம் இந்திய தேசத்தில் இருக்கிறோம். We are in the country of India. நாம் அது மாத்திரம். இரண்டாவது, சபை கர்த்தருடைய அவருடைய தேசமாக தான் கர்த்தர் சபையை கணக்கெடுக்கிறார். Second, also the God accounts land as his church. சபை அவருடைய தேசமாக சொல்லப்படுகிறது. It is also told as land referred as his church. மூன்றாவது, நித்தியம் தேவன் நமக்காக ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறதான பரம தேசம். Third is the heavenly land which is eternity, which God has prepared for இதை us. பெற்றுக்கொள்வதற்கு இதுல கிடைக்கிற நன்மை இருக்குது. To receive it, there is a goodness in it. இதுல ஒரு ஆசீர்வாதம் இருக்குது. There is a blessing in it. அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு நீங்க துரிதப்படணும். To receive it, you should be swift. ஏனென்றால் நான் நீ அதிசயங்களை காண்பாய்னு கர்த்தர் சொல்லிட்டார். Because the Lord God has already said you will see wonders. இதற்கு ஒரு மனுஷனை நான் உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். As an example, let me set a man before you. நியாயாதிபதியோட புத்தகம் 13ஆம் அதிகாரத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா, When you turn towards the book of Judges chapter 13, அதுல ஒரு மனோவா அவருடைய மனைவியை பற்றி நாம் அந்த இடத்துல வாசிக்கலாம். here we can read about Manoah and his wife. அவருக்கு மலடியாக இருக்கிறார். She is barren. அவருடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா குழந்தை இல்ல. In her life she has no child. அவள் பிள்ளை பெறாத ஒரு மலடியா இருந்தாள். She is a barren woman without child. ஒரு நன்மையை அவளால பெற்றுக்கொள்ள முடியவில்லை. And she is not able to receive any goodness. ஒன்றுமே அவளை திருப்திப்படுத்த முடியவில்லை. Nothing was able to satisfy her. தன்னுடைய வாழ்க்கையில பிரயாசங்கள் எல்லாம் முடிஞ்சு போச்சு. All her labors is gone vain. நன்மை என்பது என்னிடத்துல இல்லைங்கிற நேரத்துல, In the state where there is no goodness, திடீர்னு ஒரு வாக்குத்தத்தம் உண்டாகுது. suddenly a promise is coming. திடீர்னு வர்ற வாக்குத்தத்தம் என்ன So what சொல்லுகிறது?
What is the promise coming says? உனக்கு ஒரு குமாரனை பெறுவாய். You shall receive a son. நீ ஒரு குமாரனை பெறுவாய். You shall conceive and bear இந்த a son. வார்த்தை மனோவாவுடைய மனைவிக்கு கிடைச்ச உடனே When Manoah's wife received நீ this அதை word, பெற்றுக்கொள்வதற்கு நீ சில பிரதிஷ்டையா இருக்க to வேண்டும். receive it, you should have certain consecrations which தீட்டான you have to காரியங்களை follow. நீ உட்படாத அளவுக்கு நீ அதை அடைய வரைக்கும் ஆசீர்வாதங்களுக்கு அடைய வரைக்கும் நீ சில பிரதிஷ்டை உண்டு உனக்கு. Until you receive this, there are certain consecrations which you have to follow. நீ பெறப்போகிறாய் அந்த குமாரனை சில பிரதிஷ்டையில தான் வளர்த்து கொண்டு வர வேண்டும். Also, the son which you are going to receive, you should grow him in certain consecration. நீ பெறுவதற்கும் உன்னை தாழ்த்த வேண்டியது இருக்குது. To receive it, you should humble yourself. பெறுவதற்கு நீ அன்னாலை போல உன்னை உடைக்க வேண்டியது இருக்குது. Like Hannah, to receive it, you should break பெற்ற yourself. பிறகு Even after you அதை receive it, கர்த்தருக்கென்று என்ன செய்ய வேண்டுமா? for the Lord, அது தேவனுக்கென்று 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அது தேவனுக்கென்று நீ அதை வளர்க்க வேண்டுமா? chapter 13 verses 5 says that no, you should grow the child for the Lord. அது பிறந்த நாள் முதல் தேவனுக்கென்று நசரேயனாக இருக்க வேண்டும். And the child shall be a Nazarite to the God. தேவன் உனக்கு ஒரு நன்மையை தருகிறார். God gives a goodness to you. அந்த நன்மையை நீங்கள் பெற்று You receive the நான் goodness. தேவனிடத்தில் கேட்டு பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லி You say that I have asked the Lord and received it from அவன் God. தேவனுக்கென்று கொடுத்தார். You have to give it back to the அப்படி Lord. செஞ்சது யாரு? Who did this? யாரு? Who did this? யாரு? சாதாரண காரியம். யாரு? சாமுவேல். நான் தேவனிடத்தில் கேட்டேன். I asked the Lord. சாமுவேல் என்று சொன்னால் என்ன? What is the meaning of நான் Samuel? தேவனிடத்தில் கேட்டு பெற்றுக்கொண்டேன். I asked the Lord and received ஒரு it. ஹல்லேலூயா சொல்லுங்களேன். Shout hallelujah. ஆகினால் அவளுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டார். That's why she named him 1 Samuel. சாமுவேல் 1ஆம் அதிகாரத்தை நீங்கள் அதை பற்றி வாசிக்கலாம். 1 Samuel chapter 1, you can நான் read about this. தேவனிடத்திலிருந்து கேட்டேன். வாசிங்க. கர்த்தரிடத்தில் சில நாள் சென்ற பின்பு அன்னாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தரிடத்தில் அவனை கேட்டேன் என்று சொல்லி கர்த்தரிடத்தில் அவனிடத்தை கேட்டேன் என்று சொல்லி அவனுக்கு சாமுவேல் என்று ஒரு பெயரிட்டார். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். I asked the Lord and named him கர்த்தரிடத்தில் அவனை Samuel. கேட்டேன். I asked the Lord. கேட்டேன். I asked the ஆகினால் Lord. அவனுக்கு சாமுவேல். That's why அப்ப Samuel. கர்த்தரிடத்திலிருந்து கேட்டு வாங்கினத She received from the Lord. அவன் கர்த்தருக்கு என்று கொடுத்தான். She gave back to the ஆனா Lord. உம்முடைய கரத்தை தாவீது சொல்றான். That's why David says, உங்க கரத்துல வாங்கணும். we received it from your உமக்கு hand. கொடுக்கிறோம். We give it to you. இப்போ இவன் கேட்கவே இல்ல. Now it's not asked. கேட்காமே ஒரு ஆசீர்வாதம் Now கிடைச்சிருச்சு. even without asking, ஆனா a blessing is தூதன் coming. சொல்றாரு, Now the angel says, நான் உனக்கு தர்றேன். I am giving you உனக்கு தர்றத what I'm நீ giving you. பத்திரமா எனக்கென்று நீ வளர்க்கணும். You have to preserve it and grow for me. சொல்லுங்கள ஒரு ஹல்லேலூயா. Shout hallelujah. என்ன உனக்கு ஒன்னு தர்றேன். I'm giving you something. மலடிங்கிற நிந்த உன்னை விட்டு மாற்றுறேன். The reproach of barrenness will be changed. அந்த பழிச்சொல்ல மாற்றுறேன். Now this reproach will be changed. பிள்ளை பெறாதவங்களை சிறு குழந்தைகளை பக்கத்துல தூக்க விட மாட்டாங்க தெரியுமா? Do you know that those who are கிராமங்கள்ல போய் barren, பாருங்க. they will not be allowed to carry or take the another child, hold the child. தாழ்ச்சி உள்ளவங்க கையில தான் பிள்ளையை கொடுப்பாங்க கிராமங்கள்ல. In the villages, those who have childs, only them and the child will be given. 5 வருஷமா குழந்தை இல்ல 6 வருஷமா குழந்தை இல்லன்னா சிறு குழந்தைகளை ஆசைப்பட்டு அவங்க தூக்க விடாத. No, அவளா போய் பிள்ளையை தூக்குறது. if they are barren for 5 years or 6 years, they will not allow any child to lift them up. அது ஒரு பெரிய நிந்தை. It's a great reproach. இந்த நிந்தையை பரலோகம் மாற்றுகிறது. Now the heaven changes this reproach. இங்க ஒரு அதிசயம் நடக்குது இங்க. Now there's a miracle, wonder happening. தூதன் வந்து சொல்றாங்க. Now angel is coming and telling, உனக்கு ஒரு குமாரன் கிடைக்க போகுது. now you are going to receive a அது son. இன்னன்னபடி நீ கொண்டு போகணும் சொல்லியாச்சு. This way you have to grow him. அந்த காரியங்கள்ல சொன்ன உடனே After all this is இந்த said, அம்மாவுக்கு பொறுக்கல. now this woman இது என்ன was, அதிசயம்? what is this wonder? இது எல்லாம் ஒரு பெரிய அற்புதமா இருக்கு. What is this miracle? என்னமே இல்லன்னு சொல்லிட்டு நான் இருக்கிறேன். Now I'm without நாங்க this. பேசாமே இருக்கிறோமே. We are without not talking. அப்பத்தம் சொல்ல வேண்டாம் அந்த சுனேமியால் சொல்றது போல. As like Solomon also, do not இவ lie. மனசுக்குள்ள நினைக்கிறான். She was thinking in ஆனா her mind, இவளுக்குள்ள இருக்கிற சந்தோஷத்துல in her joy. ஐயா ப்ளீஸ் ஒன்னு சொல்றேன். Please let me tell you தயவு something. செய்து எங்க வீட்டுக்காரருக்கு கொஞ்சம் வரட்டும். Let my husband நீங்க come. கொஞ்சம் இங்க நில்லுங்க. You stand here. என்கிட்ட சொன்ன மாதிரி As you told me, அவர்கிட்ட சொல்லுங்க. tell to him. நீங்க வந்து இப்படி சொல்லிட்டு போனது அந்த ஆள்கிட்ட சொன்னா Even when I said, tell him that you have அந்த come and நம்ப told this. மாட்டாரு. No, this man will அவர் not believe. பயங்கர சந்தேக பேரு. No, he is doubtful. ஏதாவது டவுட் பண்ணுவாரு. He will doubt. அது யாரடா உன்கிட்ட வந்து பேசுனது? Who came and spoke to அது you? யாரு உன்கிட்ட இதெல்லாம் சொன்னது? Who came and told you this? இதெல்லாம் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. I will not accept அப்படி this. ஏதாவது குடும்பத்துக்குள்ள குழப்பம் வந்துர Then the கூடாது. confusion should not be the அதனால problem. கொஞ்சம் நில்லுங்க. Therefore, please எங்க wait. வீட்டுக்காரரை கூட்டிட்டு வர்றேன். Let me bring my husband. நேரா வீட்டுக்காரட்ட ஓடுனா.
She ran to her அவர் அங்க husband. நிக்கிறாரு. He was standing. இது போல ஒரு தூதன் வந்தாயா? Like an angel அவன் came. வந்து என்கிட்ட சொன்னாரு. An angel came and இப்போ told. உங்களை சந்திக்கிறாரு. No, he's meeting வாங்க, you. உடனே வாங்க. Please come. வந்து பார்த்தா அவரு சொல்றாரு. When she came, விஷயத்தை எல்லாம் விவரங்களை நீங்க அந்த அதிகாரத்தை நீங்க வாசிச்சு பாருங்க. all this is written in the chapter. சொன்ன உடனே அந்த அவன் என்ன சொல்றாரு? எனக்கு யாருன்னே தெரியாது. அவனுடைய மனைவி சொல்லுகிறார். Now the wife says, I don't know who. உடனே மனோவா கேக்குறான், நான் கற்றுக் கொடுக்கணும். Now Manoah asked, அதை நான் என்ன செய்வது? what should I do? நாங்கள் செய்ய வேண்டியது எங்களுக்கு கற்பிப்பீராக. Oh, teach us that what we should do. உங்க வாழ்க்கையில ஒரு நன்மை வேண்டுமா? Do you want a goodness in your ஆண்டவரே, life? இந்த 2025 வருஷத்துல நாங்க என்ன செய்யணும்? அதை எங்களுக்கு கற்றுத்தாங்க. Oh God, teach us in this year 2025 that what we should எத்தனை do. பேர் கற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமா How many of இருக்கிறீங்க? you are ready, prepared to ஒரு learn? ஹalleluya சொல்லுங்க. Shout நீங்க hallelujah. சொல்லு, அடியேன் Oh கேட்கிறேன். Lord, you tell thy servant நீர் hears. எங்களுக்கு கற்றுக் கொடுப்பீராக. Oh Lord, do teach us. உடனே அவன் என்ன செய்கிறான்? Immediately what she did. உடனே அந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லி கொடுக்கிறான் Now அவனிடத்துல. the angel was telling all எப்படி this. அந்த பிள்ளையை வளர்க்க How வேண்டும் the child should be grown என்கிற up. காரியங்கள் எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு All this was taught. மனோவா கர்த்தருடைய தூதனை பார்த்து Now சொல்றாரு, Manoah told to angel, நான் என்ன செய்யறேன்? ஒரு வெள்ளாட்டு குட்டியை மட்டும் அடிச்சு சமைச்சு Let me வர்ற வரைக்கும் கொஞ்சம் நில்லுங்க. just wait that no, let me bring a sheep. தூதன் சொல்லிட்டார், இல்லையா எனக்கு வேண்டாயா, நான் தூதையா, நீ கர்த்தருக்கு செலுத்து. And the angel said, no, I am an angel. It's not offer it நீ to the என்ன Lord. கொடுத்தாலும் எனக்கு கொடுக்காத. Whatever you give, do not give it to me. நீ ஊழியம் செய்யறிய மனுஷனுக்கு நீ You're செய்யாத. doing ministry not for man. வேற யாருக்கும் செய்யாத. Do not do it to anyone நீ else. செய்யறிய கர்த்தருக்கு செய். You do it for the Lord. தூத பாருங்க, அவ்வளவு டீசென்ட்டா பிஹேவ் பண்றாரு Now the பாருங்க. angel is behaving so நீ decently. சர்வாங்க தகன பலியை செலுத்த வேண்டுமானால் If you have to give the அதை offer burnt கர்த்தருக்கு offerings, செலுத்துவாயாக. give it to the offer it to the உடனே Lord. தூதன் அறியோ, அவன் தூதன் என்று அவனுக்கு தெரியாது. He did not know that was an angel. அடுத்தது அந்த மனோவா சொல்றான், Next Manoah said, ஓ மை கணம், நான் வந்து இந்த காரியம் நடக்கும்போது உங்களை நான் கனம் பண்ணணும். if these இங்கதான் things will விஷயம் come to நடக்குது. pass, I will have to honor you. அப்ப இவனுக்குள்ள கனம் பண்ண வேண்டும். Now I have to honor you. அதற்கு உம்முடைய நாமம் என்ன எனக்கு வேணும். So I should know what is your name. உடனே தூதன், உன்னுடைய நாமம் என்னங்கிறது நீ கேக்குறியா? Now immediately angel asked, அந்த do you asking what is your அது name? அதிசயம் என்றா. Oh, my name seeing is 18 வசனத்துல wonderful. வாசிக்கிறோம். Verses 18. கர்த்தருடைய தூதன் அவருடைய நாமம் என்ன என்று நீ கேட்க வேண்டியது என்ன? And the angel of the Lord said to him, why do you ask அது my name? அதிசயம் என்றா. Seeing it is wonderful. ஹalleluya. Hallelujah. உடனே மனோவா என்ன செய்கிறான்? Immediately what Manoah அந்த did, அதிசயம் நடப்பதற்கு முன்பதாக before the wonder to come அவரை past, கனம் பண்ணுகிறான். he is honoring him. 19 வசனத்துல அவன் போய் என்ன செய்கிறான்? In verses 9, வெள்ளாட்டு குட்டி அடிக்கிறான். he offered a lamb. அசதியா இல்ல. He was not sluggish சுதந்தரிக்கணுமே. to inherit it, ஆசீர்வாதத்தை சொந்தமாக்கணுமே. to own the blessing, நன்மையை சொந்தமாக்கணுமே. to receive the goodness. அடைய வேண்டியதை அடையணுமே. We have to possess the things to அதை be அடையிறதுக்கு possessed. என்ன செய்யறது? To possess it, what should we do? சும்மா உட்கார்ந்துகிட்டு தான் நடக்காது. Just sitting down will not work. 2025 வருஷத்துல நீ அதிசயத்தை காண்பாய்டா, சும்மா வீட்ல உட்கார்ந்து நீ நடக்காதங்க. In this year 2025 it is said that you're going to see wonder. Just sitting in the house will not work out. வெள்ளாட்டு குட்டி அடிக்கிறான். He started a lamb. போஜன பலியை ரெடி பண்றான். He prepared the கர்மலைக்கு offering. கொண்டு போறான். He went for அந்த offering. இடத்துல போய் செலுத்துறான். He went and gave the அப்போ offerings. மனைவி அது பார்த்து கொண்டிருக்கிறாங்க. Now the wife was seeing this. அங்க ஒரு ஆராதனை நடந்துகிட்டு There இருக்குது. was a service. அங்க ஒரு பலி நடந்துகிட்டு இருக்குது. There was an offering. நோவா பலி செலுத்தினான். Noah offered. ஆபிரகாம் பலி செலுத்தினான். Abraham offered. முற்பிதாக்கள் பலிபீடங்களை கட்டி பலி Now செலுத்தினார்கள். the forefathers built up altars and gave the இங்கே ஒரு offerings. பலிபீடத்தை கட்டி அங்க ஆராதித்துக் கொண்டிருக்கிறான். Therefore the offering was given, and அப்போ 19 வசனத்தில் கீழே என்ன வாசிக்கிறோம்? what we read in verses 19 below. அங்கே அதிசயம் விளங்குகிறது. Now the wonders was நீ happening. தேவனை கனம் பண்ணக்கூடிய விஷயத்தில் இந்த 2025 வருஷம் நீ கனம் பண்ணுவாயானால் In this year 2025, if you honor the Lord the way you're supposed to honor, நீ அதிசயங்களை காண்பாய். you shall see wonderful. அக்கினி ஜுவாலை பலிபீடத்திலிருந்து அப்படியே வானத்துக்கு ஏறுது பாருங்க. You can see the fire going down from the தூதனானவர் altar. பலிபீடத்தின் ஜுவாலையிலிருந்து அப்படியே ஏறி போகிறார். Now the angel of the Lord and appeared no more and went up. பரலோகம் சொல்லு, வா ஏறி வா. The heaven will tell, come up. இப்படி தேவனை கனம் பண்ணுகிறவளை பார்த்து பரலோகம் என்ன சொல்லும்? Looking at the people, those who honor what the heaven says, எங்க ஏறி வா. you come up. பரலோகம் உன்னை பார்த்து அழைக்கும். Heaven will look at you and call. யார கனம் பண்ணுகிறவர்களை கர்த்தர் கனம் Who பண்ணுகிறார். honors the Lord in turn honors them. அப்போ இந்த வசனத்துல இந்த அதிசயம் விளங்கினது. Now in this word we can see the அவருடைய wonder fulfilled. நாமத்தின் அதிசயம் காணப்பட He வேண்டுமானால் did the wonder. If you have to be seen wonders, நீங்கள் முதலாவது என்ன செய்ய first வேண்டும்? what you have to do,
தேவனை கனம் பண்ண வேண்டும். You have to honor the Lord. தேவனை ஆராதிக்க You have வேண்டும். to serve the Lord. இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை ஆராதிப்பதற்காக ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை உண்டாக்கினார்கள். Israelites to serve the Lord, they prepared a tabernacle. அந்த கூடாரத்தை மோசேயின் மூலமாக தேவன் உண்டாக்கினார். By Moses, the Lord God built up a tabernacle. அது எங்கேயோ ஒரு இடத்துல உட்கார்ந்துகிட்டு ஆராதிக்கிறது அல்ல. It is not that sitting somewhere else and serving the Lord. ஏதோ ஒரு மூலையில ஊருக்கு வெளியில இருக்கிறது அல்ல. It is not outside the camp somewhere else. கர்த்தர் ஜனத்தை பார்த்து என்ன சொல்றாரு? What the Lord looked at the people and said, இஸ்ரவேல் ஜனங்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண வேண்டும். I have to dwell in the midst of the Israelites. அது யாத்திராகமம் 28ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை என்ன வாசிக்கிறோம்? What we read in Exodus 28:5. உங்கள் நடுவிலே வாசம் பண்ணுவதற்கு To dwell in between you. எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவீர்களாக. You prepare me a holy sanctuary. தேவன் அவர்கள் நடுவிலே வாசம் பண்ண வேண்டும். God has to dwell in midst of them. யாத்திராகமம் 25ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். Exodus 25:8. நான் உங்கள் நடுவிலே வாசம் பண்ண வேண்டும். I have to dwell among them. அப்படினா என்ன அர்த்தம்? What does it mean? தேவனை தான் மைய பொருளாக வச்சிருக்கிறேன். I have set the Lord as my center point. அவர்தான் எனக்கு முக்கியமானவர். He is my priority. எல்லாவற்றுக்கும் என்னுடைய மத்தியஸ்தர் என்னுடைய இயேசுதான். In between everything, Jesus is my mediator. இயேசுதான் என்னுடைய மத்தியஸ்தராய் இருக்கிறார். Jesus is my mediator. நான் அவரிடத்திலிருந்து அடைந்து கொள்ள வேண்டுமானால், If I have to receive it from him, ஒன்று அசதியா இருக்க கூடாது. one, I should not be sluggish and இரண்டாவது neglectful. நான் என்ன செய்ய வேண்டும்? Second, what I have to do, எனக்குள்ள ஒரு இளைப்பாறுதல் உள்ளவனாக காணப்பட வேண்டும். I should be having rest in me. யோசுவா 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல வாசிக்கும்போது, Joshua chapter 1 verses 13, when we நீங்கள் read, என்ன செய்யுங்கள்? இளைப்பாறுதலை பெற்றுக்கொள்ள வேண்டும். you have to receive the rest. நீங்கள் அதை சுதந்தரிக்க என்ன செய்ய வேண்டும்? To possess it, what you have to உங்களுக்குள்ள do, முதல்ல சமாதானம் உள்ளவர்களாக காணப்பட first வேண்டும். you should be people of peace in you. கர்த்தர் சொல்றாரு, அது உங்களை பார்த்து சொல்றாரு. The Lord God looked at them and said, கர்த்தருடைய தாசனாகிய மோசே உங்களுக்கு கற்பித்த வார்த்தைகளை நினைத்துக் கொள்ளுங்கள். remember the word which Moses the servant of the Lord commanded you, saying, உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை இளைப்பாற பண்ணி இந்த தேசத்துக்கு உங்களை கொண்டு வந்தாரே. the Lord your God is giving you rest and is giving you this land. அப்பனா என்ன அர்த்தம்? What does it mean இந்த then? தேசத்துக்குள்ள கர்த்தர் எப்படி கொண்டு வர்றார் நம்மள? How the Lord God is bringing into the land? 2025 வருஷத்துல நன்மையானதை அதிசயங்களை காணப்படும்படியாக கர்த்தர் உங்களுக்கு ஒரு இளைப்பாறுதலை தருகிறேன் In என்று this year சொல்றார். 2025, to receive the goodness and to see a wonder, God is making you, bringing you to the rest too. இளைப்பாறுதலை அடையக்கூடாதபடிக்கு போராட்டங்கள் யுத்தங்கள் நடக்கும். There will be battles and suffering, so that no, you should not receive the rest. உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய சமாதானத்தை கெடுக்கிறதுக்கு பல ஆவிகள் எழும்பி போராடும். Many spirits will rise and strive against you to destroy your peace. யுத்தங்கள் நடக்கும். There will be wars coming ஏன் against you. உங்களுக்குள்ள சண்டை வருது? Why fight is coming in ஏன் you? உங்களுக்குள்ள யுத்தங்கள் வருது? Why wars is coming in you? யாக்கோபு நிருபக்காரன் அதை என்ன சொல்றாரு? In James, what we read, கானானுக்கு வந்தாச்சு. we have come to Canaan. கானானுக்கு வந்த பிறகு 7 ஜாதிகள் அங்க இருக்கிறாங்க. Even if you come to Canaan, there are 7 nations, 31 ராஜாக்கள் இருக்கிறாங்க. 31 kings. ஏற்கனவே அந்த இடத்தை அவங்க ஆண்டு நடத்துறாங்க. Already they are reigning and ruling that நீ land. அந்த இடத்துக்கு போகும்போது என்ன ஆகுது? When you go into the place, அங்க what happens? பயங்கர யுத்தம் நடக்குது. The fight happens. சிலர் ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு போகும்போது பயங்கர போராட்டம் இருக்கு. Some travel from one place to another place. There's a great fight. ஐயோ இந்த இடத்துக்கு வந்ததுல இருந்து ஒரே பிரச்சனையா இருக்கு. Oh, from the place no, I've come, from the day I've come நாங்க here, there's முன்னாடி fight. இருக்கிறது முன்னாடி அடிக்கடி சபை ஒரு சபை விட்டு இன்னொரு டிரான்ஸ்ஃபர் போகும்போது In the beginning, in the earlier churches, when we transfer from one church to டிரான்ஸ்ஃபர் another போடுவாங்க. church, அப்ப ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நாங்க டிரான்ஸ்ஃபர்ல போவேன். when we transferred from one church to another போகும்போது church, அங்க பார்த்தா அங்க முதல்ல இருக்கிற இடத்துல ஒரு விதமான போராட்டங்கள் இருக்கும். when we go there, first there'll be some kind of sufferings. அதை தாண்டி இங்க ஜெயிச்சிருப்போம். When we overcome, அடுத்த இடத்துக்கு போகும்போது அங்க ஒரு விதமான யுத்தங்கள் when we இருக்கும். go and transfer next place, we'll be அங்க have different வித்தியாசமான fight. இன்னொரு கூட்டம் இருக்கும். There'll be have a different group of அங்க people இருந்து there. டிரான்ஸ்ஃபர் ஆகி இன்னொரு இடத்துக்கு When we போவோம். transfer from that place, அங்க இன்னொரு விதமான போராட்டங்கள் இருக்கும். another different kind of sufferings we will have. என்னப்பா இது இப்படி ஒரு பெரிய போராட்டம். So what kind of is great நான் sufferings? அந்த சபையில நல்ல சமாதானமா இருந்தேன். I was in peace in that அந்த church. இடத்துல பிரச்சனையே இல்லாம I இருந்தேன். was without problem there. இப்போ ஒரே பயங்கர தலைவலியா போச்சு. It's a great headache now. இப்படி எல்லாம் போராட்டங்கள் இருக்குது. All these sufferings are there. ஆனால் அந்த யுத்தங்கள் நடக்குது அங்க. There's battles happening. ஏன்னா ஒன்ன தேவ பலத்தில நீ நிரப்பப்படும்படியாக. One, you have to be filled with the power and நீ strength of God. கர்த்தருக்குள் பலப்படும்படியாக கர்த்தர் இந்த மனுஷர்ல ஏற்படுத்தி வச்சிருக்கிறார். Lord has formed these people so that you are strengthened in the Lord. இந்த யுத்தம் உண்டு அங்க. There's fights. நீ அந்த போராடி உனக்குள்ள இருக்கிற சமாதானத்தை இளைப்பாறுதலை காத்துக்கொள்ளணும். You have to strive over them and you have to preserve your peace and rest in அந்த you. இளைப்பாறுதல் எப்படி கிடைக்குது? How do you get the rest? தேவ சமூகத்துல தான் கிடைக்குது. It gets you receiving only in the God's presence. அப்படிதான வேதம் சொல்லி என் சமூகம் உனக்கு முன்பாக சொல்ல நான் உனக்கு
That's why the word of God says, my presence shall go before thee and I shall give அப்ப you தேவ rest. சமூகத்திலிருந்து அந்த இளைப்பாறலை பெறணும். Therefore, being in the presence of God, we receive the rest. அதுதான் யோசுவா சொல்றாரு. That's why Joshua says, இளைப்பாற பண்ணி இந்த தேசத்தை உங்களுக்கு the கொடுக்கிறார். Lord God will give you the land with rest. In இந்த 2025 வருஷத்துல this year 2025, நீ சமாதானத்தோடு தேவ சமூகத்திலிருந்து இளைப்பாறுதலை பெற்றுதான் இந்த வாக்குத்தத்தத்தை நீ சொந்தமாக்கணும். being with peace, being in God's presence with rest, you should receive this promise in you. இந்த வருஷத்துல வச்சிருக்கிற நன்மை நீ அப்படிதான் சொந்தமாக்கணும். That is how you should receive the goodness which God has kept you in this year. அதுக்கு நீங்க என்ன செய்யணும்? For that, what you have to do? இந்த யுத்தம் நடக்குதுங்க. There's battles happening. போராட்டம் இருக்காதுன்னு சொல்லாதீங்க. Do not say there's no sufferings. வேண்டாம், இவ்வளவு நாளா இருந்தத காட்டிலும் பெரிய ராஜ்யத்தில் நிப்பாங்க. You will be having giants no more than the people those who are ஆனா there. என்ன பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே, But by the Christ who strengthens me, எல்லாவற்றையும் ஜெயிக்க எனக்கு பலன் உண்டு. I have சொல்லுங்க. strength to overcome everything. சொல்லுங்க வாயத்தர், எல்லாவற்றையும் ஜெயிக்க எனக்கு பலன் I உண்டு. have strength to overcome everything. இவ்வளவு சுதந்தரிக்க போறேன். I am going to inherit it. ஒரு யுத்தத்துல எனக்கு ஜெயம் தருவார். He will give me victory in the battle. குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாகும். Horses are prepared for the நீ battle. ரெடியானா போதும். It's enough when you're ready. குதிரை என்ன செய்யும்? What the horse will do, யுத்தத்தை கண்டு கலங்காது. the horse will not be afraid of the battle. யோபு 39 அதிகாரத்துல என்ன வாசிக்கிறோம்? What we read in Job 39, யுத்தத்தை கண்டு கலங்காதா. the horse will not be afraid of battle. குதிக்குமா. It will leap and அது jump. அப்படி மறிஞ்சு அவர் ஜெயித்து ஓடுவாது. It will leap and jump and move towards. அதுக்கு பாரு, யுத்தத்துல அது என்ன செய்யுமாது? What will do? அந்த யோபு 39ல வாசிச்சீங்கன்னா அழகா சொல்றாரு. In அதுல the Job 39 it wonderful அது says, நிகீர் என்று சொல்லுமா. now it will breathe அது over அப்படியே it. துள்ளி குதிச்சு ஓடுமா. It will fight and move அது forward. யுத்தத்துக்கு பின்வாங்காம அது என்ன செய்யுமா? ஜெயித்து முன்னேறி போய் It will கொண்டே not இருக்குமா. set back and move forward. பாருங்க, யுத்தத்தை பாருங்க, அதுல ஆரவாரத்தை தூரத்திலிருந்தே மோப்ப பிடிக்காது. Now it smells the battle from afar. சேனைகளின் ஆரவாரத்தை தூரத்திலிருந்து மோப்ப பிடிக்குது Now பாருங்க. it smells the battle from afar. அடுத்தது கீழ என்ன சொல்லி இருக்கு What பாருங்க. is told next? அதுல என்ன சொல்லி இருக்குது? What is next? அது கர்வம் மூர்க்கமுழு தரைய விழுங்குறது போல பாருங்க, எக்கால தொடிக்கு அஞ்சாது பயப்படாம He ஓடும். diverts the distance with fierceness and rage. He does not he come out halt because of the trumpet has sounded. குதிரைகள் எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க All பாப்போம். the horses shout hallelujah. போர் குதிரைகள் எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. All the battle horses shout hallelujah. குதிரையும் கழுத மாதிரி தான் இருக்குது. Horses will also look like donkey. இன்னைக்கு பார்த்தா சிலர் பாத்தீங்கன்னா ஒரு அல்லேலூயா சிலம் கவிதையா உட்கார்ந்து இருக்காங்க. Some are just sitting. கழுத இல்ல, நான் யாரு? Who am போர் I? குதிரை. I am a battle நான் war பயப்பட horse. பாருங்க, அது பட்டயத்து கலங்கிறது இல்ல. It will not be turned back of பட்டயத்துக்கு sword. பின்வாங்கிறது இல்ல. It will not be fear. It will not fear. பயப்படுறதுல என்ன செய்யும்? சொல்ல அது ஒண்ணு வராது. He mocks at fear. யார் என்ன ஏத்திட்டு வந்தாலும் சரி, Let anyone come do anything. உடனே என்ன செய்யணும்? அத Immediately. அத கண்டு நான் ஒண்ணு பயப்படல. I will not be afraid of it. நான் பயப்படல. I will not afraid. அஞ்ச மாட்டேன். I will not fear. என்னது? What is that? உச்சி மீது விழுந்தாலும் அச்சமில்லை, அச்சமில்லை. அவர் அல்லேலூயா I சொல்லுங்க. have no fear, no fear. Even if ஆளு anything கொஞ்சம் falls, ஜாக்கிரதையா இருக்கணுங்க. சொல்லணும். விழும். it will fall down. ஆன்னு பயப்படல. I am not afraid. சுத்தில விழும். It will fall around. யா மேல விழாது. But it will not fall on me. விசுவாசிக்கிறீங்களா? Do you believe that? எனக்கு அவர் கேடகமா இருக்கிறார். He is my shield. எனக்கு அவர் பலனா இருக்கிறார். He is my strength. சுத்தில எல்லாம் நெருக்குவாங்க. Everything will fall on எல்லாம் me. நெருக்க முடியாது. But it will not come near me. பஞ்சம் எல்லா இடத்திலும் வரும். There will be famine என்கிட்ட everywhere. வராது. It will not come to me. வியாதியா? Disease. எல்லாருக்கும் வரும். It will be for everyone. சொல்லுங்க, எனக்கு வராது. கையை Say தூக்கி that it's சொல்லுங்க. not for me. வாதை எனக்குள்ள வராது. Plagues will not come in me. கொரோனா காட்டிலும் மிகவும் மோசமானது இப்போ சைனால எழும்பி இருக்குதா இப்போ. Now the more than better and stronger than இப்பவே COVID. சில ரெடி ஆயிட்டாங்க. New viruses come in இப்பவே China. கையில வாயில மூக்குல எல்லாம் இப்போ க்ளோஸ் எல்லாம் தாண்டிட்டு தான் போறாங்க, மாட்டிட்டு தான் They're போறாங்க. putting masks. They started to put gloves, etc. ஒண்ணு என்ன ஜெயிக்க முடியாது. Nothing can overcome me. என் ஜீவன் கர்த்தருடைய கையில இருக்குது. My life is in the hand of the கொரோனா Lord. கையில இல்ல. It's not in the. சைனால எந்த தேசத்துல It is எந்த not in the வைரஸ் hand of வந்தாலும் corona. சரி, It is not in the hand of என்ன virus. ஜெயிக்க முடியாது. It cannot overcome me. கிறிஸ்து எனக்கு ஜீவன் சொல்லுங்களே. Christ is my life. 2025 வருஷம் வியாதி இல்லாம இருக்கணும் ஜெபம் பண்ணுங்க. 2025 pray that you ஒரு should be without ஆரோக்கியமான disease. வாழ்க்கை. A healthy life. ஹalleluya. Hallelujah. ஏனென்றால் அவர் எங்களுக்கு யுத்தத்தில் அவர் எங்களுக்கு ஜெயம் தருகிறார். Because he is the God who gives us victory in the battle. உலகத்துல இருக்கிற யுத்தம் இருக்குது. There's a battle war in the world. தங்களுடைய வீடுகளுக்குள்ள சில சண்டைகள் யுத்தங்கள் நடக்கும். And in the house and within us we have certain fights and battles. இதான் யாக்கோபு 4ல பவுல் சொல்வார். யாக்கோபு நிருபக்காரர் சொல்றாரு. That's why in James 4 it said, ஏன் உங்களுக்குள்ள நடக்குது? why do we have wars and fights? யுத்தங்கள் சண்டைகள் எதனால வருது? Why do you have wars and fights? உங்கள் அவை உங்களுக்குள்ள போர் செய்கிற இச்சையினால. Because of the desires of pleasures which is in you and your போர் members. செய்யுது. இன்னைக்கு பசங்களுக்குள்ள போர் செய்யறதுல என்னது? So what is that? It is warring in the children's. நல்லா கவனிங்க, என்னது? So what is that? டாப் மொபைல் தான். Tab and mobile phone. புடிக்கி பாருங்க பாக்கும். You pull it from them. ஆத்துக்கிட்டு புட்டுங்க, அவ்வளவுதான் முடிஞ்சு If போச்சு. you pull it, that's all, it's gone.
ஒரு ஒரு இதுல பார்த்தேன் அன்னைக்கு ஒரு யூடியூப்ல ஒரு இது போட்டிருந்தாங்க. Something I saw in the YouTube. அதுல ஒண்ணு போட்டிருந்தாங்க. ஒரு பையன் படிக்காம மொபைல் பார்த்துக்கிட்டு இருந்தான். A boy was without the studying, he was seeing mobile phone. அம்மா முடியும் போய் படிடான்னு சொல்லிட்டாங்க. No, mother pulled it and said go and study. அவன் உடனே சரின்னு புக் எடுத்து படிக்கிற மாதிரி படிச்சிட்டு He took the book and looked, அவங்க மம்மி அதை வாங்கிட்டு அவங்க பாத்துக்கிட்டு இருக்குது அந்த அம்மா. The mommy took that and mommy was watching the phone. பாத்துக்கிட்டு இருந்தவன என்னாச்சு? So what happened? பாத்ரூம் போற மாதிரி போய் He went to bathroom. பின்னாடி நல்ல ஒரு நல்ல ஃபுட்பால் கட்டை ஒண்ணு இருக்குமே, அது என்ன பேட்மிண்டன் ஒரு பெரிய இருக்குதுல்ல, Okay. Bat. ஒரு பெரிய பேட் எடுத்துட்டு வந்து மண்டையில ஒரே அடி அடிச்சிட்டான். The boy took the bat and struck on mother's head. பாருங்க எப்படி போகுது பாருங்க. See how it is happening. அவங்களுக்குள்ள போராட்டம் என்னது? So what is the war in அவங்களுக்குள்ள போர் செய்யுது. What is the war in their members? இப்படி தான் இருக்கணும். This is how we should be. This is how I should be. அது அவங்களுக்குள்ள ஒரு பயங்கர போராட்டம். It is a great war in them. இந்த யுத்தத்துல ஜெயிக்கணும்னா என்ன செய்ய? To overcome this war, what we should do? தேவன் தான் யுத்தம் பண்றார். Only God can fight. மூணு காரியங்கள் அவசியமா இருக்கு. Three things are essential. மூன்று கூட்டத்தார் இந்த யுத்தத்துல நமக்கு அவசியமா இருக்கு. In this war we need three group of people. 2025 வருஷத்துல மூணு பேர் நமக்கு அவசியம். In this year 2025 we need three people. ஒன்று யாத்ராகமம் 14:14 கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா கர்த்தர் வேணும் இந்த யுத்தத்துக்கு. First Exodus 14:14 the Lord will fight for you and you shall hold your peace. The Lord will fight for you. ஒன்று இந்த யுத்தத்துல கர்த்தர் நமக்கு அவசியமா இருக்கிறார். One, in this war battle we need essentially the Lord. நீர் யுத்தம் பண்ணணும். Oh Lord God, you fight. ஆண்டவரே நீர் எங்களுக்காக இறங்கும். Oh Lord, have mercy on us. ஒன்னு அவரை உங்களுக்கு யுத்தத்துக்கு வைத்துக் கொள்ளணும். One, you have to set him before you for your battle. அப்பதான் தேசம் அமைதியாகும். Only then the land can be in peace. தேசத்தை சுதந்தரிக்க வேண்டுமானால் To possess the land, யோசுவாவின் புத்தகத்துல வாசிக்கிறோம். we read in the book of Joshua 11 கடைசி 14 கடைசில எல்லாம் வாசிக்கலாம். 14 last when you read, யுத்தம் ஓய்ந்ததினால் தேசம் எப்படி இருந்துச்சு? அமைதியா இருந்துச்சு. Joshua made war and long time there was peace. இளைப்பாற பண்ணி அமைதியை உண்டாக்கி உங்களுக்கு தேசங்களை தருகிறார். God will bring quietness and rest and God will give you the land. உங்களுடைய இதயத்தில் சமாதானம் அருளி உங்களை ஆசீர்வதிக்கிறார். God will give peace in your heart and then God will bless you. அதனால தான் வாக்குத்தத்தத்தை என்ன வாசிக்கிறீங்க? That's what you read in the promise. தேவனாகிய கர்த்தர் உனக்கு சமாதானம் அருளி the Lord God will bring peace in உன்னை you ஆசீர்வதிப்பாராக and he will bless you. நாம புத்தகத்துல வாசிக்கிற சமாதானத்தை தந்து ஆசீர்வதிக்கிறார். Book of Numbers we read in the God will first give you peace and then bless you. சமாதானத்தை சௌக்கியத்தை அவர் உங்களுக்கு கொண்டு பண்ணுகிறார். And he will bring peace and health to you. ஜனத்துக்கு பலன் கொடுக்கிறார். The Lord gives you strength to his people. சமாதானம் நம்முடைய ஜனத்துக்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிக்கிறார். The Lord will bless his people with peace. சங்கீதம் 29 சங்கீதம் 11 வசனம். Psalms 29:11. அத முதல்ல சமாதானம். First peace. அத முதல்ல இளைப்பாறுதல். First rest. இதற்கு யார் வேணும் முதலாவது? For that whom do we need first? போராட்டத்துக்கு அமைதியை உண்டாக்குறது யாரு? Who brings peace first? ஆண்டவரேன்னு கூப்பிடுங்க. Call unto the Lord, O Lord. கர்த்தாவே இறங்குன்னு சொல்லுங்க. Oh God, have mercy. பரலோகமே எனக்கு இறங்கட்டும். Heavenly descend down for me. தேவன் எனக்கு இறங்கி உதவி செய்யுங்க. Oh God, help me. Descend down and help me. அவர் வேணும். We need him. இரண்டாவது யுத்தத்துக்கு யார் வேணும்? Second in this battle. இரண்டாவது யோசுவா வேணும். We need Joshua. யோசுவாவின் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல வாசிச்சீங்கன்னா Book of Joshua 11:18. அங்க அந்த யோசுவா என்பது கர்த்தருடைய ஊழியக்காரங்க. Joshua is the sign of servants of God. யோசுவா நெடுநாளாய் அந்த ராஜாக்கள் எல்லாரோடும் யுத்தம் பண்ணினான். Joshua made war a long time with all those kings. நீ மட்டும் ஆண்டவர் இருக்கிறார்னு புடிச்சிட்டு போய் தனியா நடக்க சுத்த கூடாது நீ. It is not that you walk only along with God saying that no, it is God and God is there enough for me. உங்களுக்காக இங்க திறப்பின் வாசல்ல நிக்கறாங்க. For you there are people standing in gap. உங்களுக்காக ஒரு கூட்ட ஊழியக்காரங்க போராடிக்கிட்டு இருக்காங்க. One group of people are suffering and striving for you. அந்த 31 ராஜாக்களோடு போராடுறாங்க. They are striving with 31 kings. ஜாதிகளோடு போராடி யுத்தம் பண்றாங்க. They are striving with 7 nations. போராடி உங்களுக்கு ஜெயம் தருகிறாங்க. They strive and bring victory for you. யோசுவா நெடுநாளாய் யுத்தம் பண்ணுகிறார். Joshua made war a long time. இந்த யுத்தத்துல ஒரு பெரிய ஜெயம். In this victory war there's a தேசத்தை சுதந்தரிக்கணும். Great victory to receive the land. யோசுவாவுக்காக போராடுறார் ஜெபத்துல. Joshua is fighting for that. ஜெப ஊழியர்களுடைய ஜெபம் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கும். The prayer of servants of God will bring victory in your life. நீங்க எத்தனையோ பேருடைய சாட்சியை கேக்குறோமே. Today we hear so many people's testimony. ஊழியர்கள் எங்களுக்காக ஜெபிக்கிறாங்க. Servants of God are praying for us. அந்த ஜெபம் எங்களுக்கு ஒரு விடுதலையை தருகிறது. That prayer brings deliverance in us. எங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் என்ன? What is our joy? மகிழ்ச்சி என்ன? What is our gladness? அது எங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷமான கிரீடம் நீங்க தானே. And you are our joy and gladness crown. தெசலோனிக்கே சபைக்கு பவுல் அதை சொல்லுகிறார். Paul says to the Thessalonian church, உங்களுடைய வாழ்க்கையில சில அற்புதங்கள் நடக்கும்போது, when certain wonders happens in your life, ஒன்றுமில்லாத ஒரு அதிசயமான காரியங்கள் நடக்கும்போது, when heaven has certain wonders happened out of nothing, மலடு ஒண்ணு ஆகாது. barren nothing will happen. வியாபாரம் நல்லா ஆகாது. No business
business will not இவன் செய்யற prosper. தொழில் ஒண்ணு Your விளங்காது. profession will not இவன் prosper. வீடு Your house ஆசீர்வதிக்கப்படாது. will not be blessed. ஒரு நன்மையும் இல்லாத ஒரு குடும்பம். A family without any goodness. தரித்திரத்துக்குரிய குடும்பம். Family of poverty. சாபத்துக்குரிய குடும்பம். Family of curse. இப்படி எல்லாம் நீ பேர் வாங்கி இருக்கலாம். All this will be your ஆனால் title. அதிசயம் என்கிற நாமம் விளங்கும். But the name called wonder will be அந்த fulfilled. நாமத்தை உனக்கு விளங்க பண்ணும்படியாக To manifest that name, கர்த்தர் உன்னை எழுப்புகிறார். ரசதியா இராம எழும்பணும். the Lord God will raise up so that you're not neglectful. தேவன் அங்க ஒரு இளைப்பாறலை கொடுக்கும்படியாக God to give you rest. தேவனை உறுதியாக பற்றிக் கொள்ளணும். Hold on to the Lord firmly. இரண்டாவது உங்களுக்காக ஊழியர்கள் இருக்கிறாங்க. Secondly, for you there are servants of அவங்க God, உங்களுக்கு திறப்பின் வாசல் நின்று யுத்தம் பண்றாங்க. and they stand in the gap, breach for you, and they அப்போ fight for யுத்தம் you, உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்குது. and that brings they by them you get victory. மூணாவது Third, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். those who are chosen by God. இதை யாத்திராகமம் 17ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல Exodus 17:9, மோசே யோசுவாவை பார்த்து சொல்றாரு, Moses told to Joshua, யோசுவா நீ போய் நமக்காக மனிதரை தெரிந்து கொண்டு புறப்பட்டு அமலேக்கோடு யுத்தம் பண்ணு. Joshua, choose some men and go out fight with Amalek. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனுஷர்கள் இருக்கிறாங்க. There are people, those who are chosen by God. அவர்கள் தான் சபையில் உள்ள விசுவாசிகள். They are the believers of God. அதான் தேவனுடைய தெரிந்து கொள்ளப்பட்ட தேவனுடைய They ஜனங்கள். are people of God, children of God in the church, believers. ஆகையால் தேவனும் நமக்கு தேவை. Therefore we need இந்த God. மூன்று கூட்டம் நமக்கு தேவை. This three group we need. தேவன் தேவை. We need God. ஊழியக்காரங்க We தேவை. need servant of சபையில் உள்ள ஒரு விசுவாசிகளுடைய And ஐக்கியம் third, we நமக்கு need தேவை. believers of God. ஐக்கியத்தின் மேன்மை என்ன? What is the excellence of this சபையின் fellowship? ஐக்கியத்தின் மேன்மை என்ன? What is the excellence of this இந்த fellowship சபையில of church? தேவன் இருக்கிறார். We have God. யோசுவா போல தேவனுடைய ஊழியர்கள் We have இருக்கிறாங்க. servant of God. மூணாவது Like தேவனால் Joshua. தெரிந்து கொள்ளப்பட்ட தேவனுடைய ஜனங்கள் இருக்கிறாங்க. And third, those who are chosen by God, believers are there. இந்த Church சபையின் ஐக்கியம் The fellowship of உங்களுடைய church வாழ்க்கையில ஒரு பெரிய அமைதியை will உண்டாக்குறது. bring great peace in your life. ஒரு இளைப்பாறலை It will உண்டாக்குறது. bring rest in your life. சரி இப்போ மனோவா இடத்துல வருவோம். Okay, let's come to Manoah now. மனோவா என்ன சொல்றான்? What Manoah இந்த said? அதிசயத்தை அவன் காணணும். And he had to see the wonder உன்னை now. அதிசயங்களை காண பண்ணுவேன்னு சொல்லி இருக்கிறாரு. He has told that I will make you see wonder. அப்படியானால் என்ன செய்வது? Therefore, what should I do? இங்கே கனம் பண்ணணும். I have to honor. அப்ப அவன் சொல்ற ஒரு காரியம் என்ன? What is the thing he says? நாங்கள் உம்மை கனம் பண்ணும்படிக்கு For us, we to honor நீ you. அவரை கனம் பண்ணக்கூடிய காரியங்களை நீ செய்யும் போது அதிசயம் அங்க விளங்கும். When you do the things which honors the Lord, then the wonders will come and fulfill in your life. அப்ப முதலாவது நான் சொன்னேன் அங்க தேவன் அங்க நடுவிலே வாசம் பண்றார். And first thing what I said is the Lord God will dwell in their midst among them. ஜனங்கள் அவரை கனம் பண்ணினார். Now the Israelites honored him. மோசேக்கு ஒண்ணும் இல்ல. Moses not there. மோசே ஜனங்களுக்கு சொல்ல சொல்லிட்டாரு. Now Moses was asked to told to the உற்சாகமா people, கொடுக்க சொல்லு. give them willfully, மனப்பூர்வமா கொடுக்க சொல்லு. with wholeheartedly. உற்சாகமா மனப்பூர்வமா கொடுக்கிற இடத்துல என்ன செய்? Whoever gives willfully, காணிக்கை wholeheartedly, வாங்கு. receive the offerings. அது பலரும் பலதரப்பட்டதை கொண்டு வந்து கொடுத்தாங்க. And many brought and gave many different things. அது யாத்திராகமம் 25ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துக்கு கீழே நீங்க 2ஆம் வசனத்துல இருந்து வாசிச்சீங்கன்னா இருக்குது அங்க. Exodus 25 from chapter 1 verses 1 2 you can read that. அங்க கூடாரத்துக்கு பல வேலைகள் உண்டு. For that tent, for the tabernacle, there are many அந்த வேலைக்கு requirements. தேவையான எல்லா பொண்ணு வெள்ளி வெங்கலம் அங்க இளநீல நூல் ரத்தாமர நூல் சிவப்பு நூல் மெல்லிய பஞ்சு நூல் பாட்டுக்கடா எல்லாம் நிறைய வந்து சேர்ந்துருச்சு. And everything of gold, silver, no everything of the scarlet thin, no the purple, everything was brought. எல்லாம் கொண்டு வந்தாச்சு. Everything was brought. எதற்கு இங்க ஒரு கூடாரம் உண்டாக்க வேண்டும் என்று. Because we have to build up a நாங்கள் tabernacle. தேவனை கனம் பண்ணுகிறோம். We are honoring our Lord. தேவனிடத்திலிருந்து பெற்றோம். We receive from the Lord. எங்களை விடுதலையாக்கி கொண்டு வந்தவர் எங்கள் தேவனாகிய கர்த்தர். Our Lord God who has set us free and who has delivered us. மோசேயை கொண்டு By Moses, எங்களை அடிமைத்தனத்திலிருந்து எங்களை விடுதலையாக்கி வெளியே கொண்டு he வந்தார். has set us free from the bondage. இப்போ நாங்கள் எங்கள் தேவனை ஆராதிக்க வேண்டும். Now we have to serve and worship our God. ஆராதனை என்பது தேவனை கனம் பண்ணுவது. The service and worship is honoring the Lord. ஆராதனை ஒரு நாள் தேவனுடைய பிள்ளைகள் அசட்டை Now பண்ணக்கூடாது. the children of God never you should despise the service. 2025 வருஷத்துல ஆராதனை அசட்டை பண்ணாதீங்க. In this year 2025 never despise the service அதுக்கு of the மேல Lord. எத்தனை கோடி உனக்கு வந்தாலும் சரி தூக்கி ஒதுக்கி போட்டு And வா. whatever billions of money you receive it, despise it and இல்லாட்ட reject நீ it. வாங்குற லட்சத்தையும் கோடியையும் அப்போலோலையும் மில்ட்ரூத்லயும் மியாட்லயும் கொண்டு போய் கொடுக்க வேண்டியது. Or else this millions of money you have to go and spend in Apollo, Bilroth or Miyot hospitals. சம்பாதிக்கணும் போன எத்தனையோ பேர் எனக்கு தெரியும். I know so many people, those who go and earn so much of money. பாஸ்டர் நிறைய வந்தா தானே ஆண்டவருக்கு கொடுக்க முடியும். Pastor, so much when I earn, only then so much I நீ can give to நாய் the Lord. ரத்தத்தையும் கழுதை ரத்தத்தையும் அறுத்து கொண்டு வந்து கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. It is not required to bring the blood of dog and donkey to the ஓ Lord. ஆத்துமாவை கெடுத்துட்டு நீ தேவ சமூகத்தை நீ நஷ்டப்படுத்திட்டு நீ கொடுக்கிற காணிக்கை அல்ல, நீ உன்னுடைய ஆத்துமா தான் இங்கே It தேவனுடைய is not that you spoil your soul. It is not that you spoil your goodness and bring the offering to the Lord. You are important. இந்த ஜனத்தை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்றாரு? Looking at the people, what the Lord said. ஏசாயா 43ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை என்ன வாசிக்கிறோம்? What we read in Isaiah 43
43:13. இவர்கள் என்ன கனம் பண்ணல. No, these people did not honor me. 43:13 என்ன வாசிக்கிறோம் Isaiah பாருங்க. 43:13. என்ன சொல்றாரு? What he இந்த says, ஜனங்கள் என்ன செய்யறாங்க? these people, கீழ சொல்லி இருக்குது. இல்ல அதுல நீங்க 23 வசனத்துல 23 என்ன 43:23. சொல்றாரு பாருங்க. உன் ஆடுகளை தகன பலிகளாக நீ எனக்கு செலுத்தவில்லை, உன் ஆடுகளை You தகன have not பலிகளாக brought me the sheep of your burnt offerings, பலிகளாலே நீ என்னை கனம் பண்ணவும் இல்லை. பாத்தீங்க, உன்னை பலிகளால நீ என்னை கனம் nor பண்ணவில்லை. have you honored me with your sacrifices. பலிகளினால கர்த்தரை கனம் பண்ணுகிறாங்க. See, by sacrifice they honor the Lord. பலி என்ன பலி? So what நீங்க sacrifice? ஆட்டையும் மாட்டையும் கோழியும் புறாவையும் கொண்டு வந்தா பலி செலுத்துறது? It is not that no, you bring ox, sheep, or a dove, or a pigeon. மனோவா கனம் பண்ணுகிறான். No, Manoah of honored the Lord. ஆண்டவருடைய வாக்குத்தத்த வார்த்தை சொல்லிருக்கு, பலியினால என்னோட உடன்படிக்கை பண்றாங்க. The promise, by be offering they make a covenant with என் me. ஜனங்கள் பலி செலுத்தி என்னை ஆராதிக்கிறாங்க. My people offer me offerings and they serve me. அந்த பலி செலுத்தி ஆராதிக்கிற ஆராதனை என்று சொன்னால் So what does it mean? ரோமர் 12 அதிகாரம் 1 வசனத்துல அது சொல்லி It இருக்குது. is told in Romans 12:1. அவருக்கு பிரியமும் பரிசுத்தமான ஜீவ பலியா ஒப்பு கொடுத்து ஆராதிங்க. So it says that no, you present your bodies as living sacrifice and holy acceptable அதுவே to God, நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஒரு ஆராதனை. which is your reasonable service. அந்த ஆராதனையை பற்றி அழகா சொல்லிட்டு வர்றார். 2 வசனத்துல வாசிக்கும் போது When you read verses 2 wonderfully, அந்த ஆராதனையை பற்றி அழகா சொல்றாரு. he talks about the இந்த service. பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாம Do not be conformed to this world, தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்க but be transformed by the renewing of your mind, that you may prove that what is good, acceptable, and perfect will of God. நன்மையானது என்ன? So what is good? தேவனுக்கு பிரியமானது What is என்ன? acceptable? அவருடைய பரிபூரண சித்தம் என்ன? What is the perfect will of God? இத நீ அறிஞ்சு நீ கர்த்தருக்கு ஆராதனை You செய்ய. have to understand with mindfully, and you have to serve the இந்த Lord. ஜனங்க வர்றாங்க. People are coming. 29:13 வாசிச்சு பாருங்க. Isaiah 29:13 when you read. இந்த ஜனங்க ஆராதிக்க வர்றாங்க. Now these people are coming to serve the இதை Lord. தான் மத்தேயு சுவிசேஷத்துல இயேசு அந்த வசனத்தை எடுத்து சொல்றார். Also the same in Matthew Gospel, Jesus is referring. 15 நினைக்கிறேன். இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்துல சேர்றாங்க. Now these people, they come to me with their lips. தங்கள் உதடுகளினால் என்ன கனம் They பண்றாங்க. honor me with their lips, ஆனா இருதயம் என்ன இருக்குது? but their heart தூரமா இருக்குது. is far from me. எல்லாம் பாருங்க, அதான் மத்தேயு 15:8 இயேசு சொல்லி கொடுத்தார். Matthew 5:8 Jesus taught. ஏசாயா இதை பற்றி நல்லா சொல்றாரு. Now Isaiah wonderfully tells தங்கள் this. வாயினால சேருகிறாங்க, உதடுகளோ எனக்கு தூரமா இருக்குது. They honor- இருதயம் எனக்கு தூரமா They இருக்குது. honor me with the lips, but they have removed their heart far from me. அதனால ஒப்பு கொடுக்கறாங்க, They submit, ஆராதிக்கிறாங்க. they serve, ஆனா உண்மையான இருதயத்திலோடு தேவனை ஆராதிக்கலாம். but not with the upright and faithful heart they serve the Lord. நன்மை என்பது அவர்களால காண முடியாத ஒரு பெரிய குதிரை கொம்புமாக தான் இருக்குது. It is like the horn of the horse, like they are not able to see any goodness at எத்தனையோ all. வருஷம் விசுவாசிகளா இருக்கிறாங்க, ஒரு நன்மையை அவர்களால அடைய Many முடியாது. years believers, they are not able to see any goodness in their ஒரு life. ஆசீர்வாதமும் அவர்களால பெற்றுக்கொள்ள முடியாத விதத்துல அவர்கள் கட்டப்பட்டு போய் இருக்கிறாங்க. They are in the bondage, they are in a state where they are not able to receive any kind of blessings in their life. என்ன கனம் பண்ண வேண்டும்? You have to பலி honor, செலுத்தி தேவனை you have to ஆராதிக்கணும். sacrifice and honor the அப்ப Lord. பலி செலுத்தி ஆராதிக்கிற ஆராதனை. The service of sacrifice, அப்படியான நாம் உங்களை ஒப்பு கொடுத்து it ஆராதிக்கிறது. means you submit yourself. அந்த ஒப்பு கொடுக்கிற ஆராதனை தான் என்ன? So what does it mean you submit நன்மை yourself? செய்யறது என்ன? What doing good? அவருக்கு பிரியமானது என்ன? What is this acceptable? அவருடைய பரிபூரண சித்தம் என்ன? What is his perfect will? இத அறிஞ்சு நீங்க ஒப்பு கொடுக்கணும். Understanding this, you have to submit. அப்படி ஒப்பு கொடுக்கும்போது என்ன ஆகுது? When you submit so, அப்படியே சேஞ்ச் ஆயிருது ஆண்டவர். it's changing everything. அப்படியே நீங்க மறுரூபம் ஆயிருறீங்க. You are transformed உங்க then. வாழ்க்கையில பெரிய அதிசயம் நடந்துருதாங்க. And there's a great wonderful things happening in your வாழ்க்கையில ஒரு life then. பெரிய மாறுதலை ஆண்டவர் உண்டாக்கிட்டார். God brings a great change in your life then. ஆகையால இப்படி தேவன் உங்களை அவரை கனம் பண்ண வேண்டும் என்று சொல்றார். Therefore, like this, you have to honor the Lord. என் It says, இருதயத்திலிருந்து கர்த்தரை நான் ஆராதிக்கிறேன். by my heart I serve the Lord. என்னை பலியாக அர்ப்பணித்து தேவனை I ஆராதிக்கிறேன். offer myself as a sacrifice and to serve the எனக்குரியவைகளை Lord. எல்லாம் உதறி தள்ளிட்டு என் தேவனை நான் சேவித்துக் கொண்டு வருகிறேன். I dust off everything around me and first I serve my Lord. மனோவா தேவனை கனம் பண்ணினான். Manoah honored the Lord first. மனோவாவுடைய மனைவி கர்த்தரை கனம் பண்ணுகிறார்கள். Manoah's wife honored the Lord இவர்கள் first. தூதருக்கு செலுத்தவில்லை, It was not offered to the angels. கர்த்தருக்கு பலி செலுத்தினார்கள். They sacrificed to the Lord. அங்கே அவருடைய நாமம் விளங்கினது. And there his name was manifested. இயேசுவானவர் அதிசயமானவர். Jesus is the God of wonder. இயேசு உங்களுக்காக மரித்து உயிரோடு எழும்பின நோக்கம் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறும். Jesus has died for you and risen for you. The purpose will be fulfilled in your life. நாற்பட்ட வியாதியை கர்த்தர் இந்த வருஷம் உங்களுக்கு குணமாக்குவார். God will heal the
disease in this year from your life. உங்களுடைய தரித்திரங்கள் முழுதுமாக அவர் மாற்றி விடுவார். Your poverty will be completely changed in this கடன் year. வாங்காத ஒரு வாழ்க்கைக்குள்ள கர்த்தர் கொண்டு God வருவார். will take you into the life without any debt. Believe இது that. எப்படி நடக்குமோ என்று எண்ணாதீங்க. Do not think that how it is possible. உங்களை அர்ப்பணிச்சு பாருங்க. Submit and see. கர்த்தர் அங்கே கிரியை And செய்வார். the Lord will start to இதை work. பற்றி நீதிமொழிகளுடைய புத்தகத்தை நீங்க 3ஆம் அதிகாரத்துல வாசிச்சீங்கன்னா 9ஆம் வசனத்துல About this, when you read the books of நீ Proverbs என்ன 3:9, கனம் பண்ணல. you did not honor நீ me. உன் விளைச்சல்ல நீ என்ன கனம் In your பண்ணல. produce, you did not honor அதுல me. வாசிப்பா உன் பொருளாலும் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற்பலனாலும் கர்த்தரை கனம் நீ பண்ணு. என்ன கனம் பண்ணு. Honor the Lord with your possessions and with the first fruits of all your increase. அப்படி கனம் பண்ணா என்ன நடக்கும்? அடுத்த வசனம். Next verse, when you honor அப்படி it, what கனம் will பண்ணா happen? உனக்கு என்ன நடக்கும்? What will happen when you do it? அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும். ஆனஞ்சு புரண்டு ஓடுவாங்க. So your barns will be filled with plenty and your vats will overflow with new wine. அம்மிக்கு குலுக்கி வாடிற வரைக்கும் ஓடிடும். சரிஞ்சு ஓடிற வரை. They shall press it and shake it down so that it overflows in your தேவன் bosom. அப்படி ஒரு பெரிய ஆசீர்வாதங்களை ஊற்றுறார். And God will flow such kind of overwhelming blessings in your life. எதனால என்ன கனம் பண்ணல? Why you did not honor me? By எப்படி what you did ஆண்டவர் not honor சொல்றாரு? me? What is this 9ஆம் word? வசனத்தில் என்ன வாசிக்கிறீங்க? What we read in this verse? உன் பொருளாலும் With your possessions உன் எல்லா விளைவின் முதற் and பலனாலும் with the first fruits of all your increase. அதுல கர்த்தரை கனம் பண்ணு. By this honor your பழைய Lord. ஏற்பாட்டு காலத்துல ஒரு விவசாயம் நடக்குதுன்னா In Old Testament there is agriculture happening. நல்ல விவசாயம் நடக்குது. Good agriculture. நல்ல கதிர் வருது. Now the paddy is நல்ல coming up. வாழைத்தோட்டம் வந்திருக்குது. Or else plantain. முதல்ல குலைச்சதை பாக்குறான். They see the produce. பார்க்கணும்னா முதல் குலைச்சதை என்ன செஞ்சிடறான்? The first produce. எடுத்துட்டு வந்துருவாங்க. They bring it. அந்த கதிரை பறிச்சுட்டு வந்துருவாரு. They bring the paddy. பறிச்சுட்டு வந்து என்ன They செய்வாரு? bring the sheaves. இது முதல் விளைஞ்சது. This is the first sheaf. சில கொண்டு வந்து கொடுப்பாங்களே. They bring the sheaf. முதல்ல விளைஞ்ச தக்காளி. The first tomato. முதல்ல விளைஞ்ச கொய்யாக்காய். First guava. முதல்ல விளைஞ்ச பனானா வாழைப்பழம். First banana. கொண்டு வந்து கொடுக்கறாங்க. They bring and give it. கொடுத்த உடனே என்ன செய்யறாரு? So what it இத given? வாங்கிட்டு ஆசாரியர் கிட்ட கொடுத்த உடனே When it's given to the priest, ஆசாரியர் என்ன செய்வாரு? The priest, இத கையில வச்சுக்கிட்டு he take it in his அப்படி hand, பலிபீடத்துக்கு முன்னாடி go before the altar, அப்படியே அசைவாட்டு பலியாக செலுத்துவார். and he offers it as a wave offering. கொண்டு வந்து கொடுத்தவர் ஆசாரியர் பக்கத்துல நிப்பாரு. He who was came and brought and gave will stand next to the priest. பலியில பல பலிகள் இருக்குது. There are many offerings. முதற் பலனை கொண்டு வரும்போது அது அசைவாட்டும் பலி. The first fruit is brought, it is a wave ஆசாரியர் என்ன offering. செய்வாரு? What the priest will இவர் do, என்ன கொண்டு வந்து கொடுத்தாரு? what he has brought and இது given. என்னுடைய விளைவில் இது முதற் பலனியா? This is the first fruit of my produce. முதல் விளைஞ்சது இது. First fruit. முதல் அறுவடை. First harvest. அதனால அது இந்தாங்க. Therefore I give it to you. அந்த ஆசாரியர் இந்த தேவாலயத்தில் வச்சு ஜெபிக்கிறார் இங்க. No, the priest is praying in the temple. அப்படியே அசைவாட்டு பலியாக செலுத்திக்கிட்டு He இருக்கும்போது offered it as a wave offering. அந்த மனுஷன் பக்கத்துல இருந்து என்ன சொல்லுவாரு? The man who will brought will ஐயா, stand next to you. ஐயா இந்த பலி இது மாத்திரமல்ல, Next to the priest. இது முதற் பலன்தான். He says it not only the first fruit I brought it. இன்னும் விவசாயம் விளைஞ்சு இருக்குது. Now the produce is so இன்னும் much. அதில் உள்ள தசம பாகத்தெல்லாம் நான் என்ன செய்வேன்? I'll bring the tithes also. கொண்டு வந்துருவேன். I'll bring it to you. தேவனாகிய கர்த்தர் அவரை கனம் பண்ணுகிறார். The Lord God, he honors விளைவின் it. முதற் பலன் மாத்திரமல்ல, Not only the first நீ fruits. மாசத்துல சம்பளம் வாங்கிட்டு முதல் சம்பளத்தை மட்டும் கொடுத்துட்டேன்னு அமைதியா உட்கார்ந்து இருக்க கூடாது. It is not that the first salary I've received, I gave it. You should not sit மாசம் only with that. சம்பளத்தில் உள்ள தசம பாகத்தை நீ கொடுக்கணும். Every month salary tithe you have to give. விவசாயத்தில் உள்ள விவசாயத்துக்குரிய பலன் எல்லாம் The கொடுத்துறணும். fruits of your produce you should bring and give இன்னைக்கு it. எத்தனை விவசாயிகள் நம்ம சபையில இருக்கிறாங்க. There are so many farmers in our church. அவர் இருக்கிறார், உட்கார்ந்து இருக்கிறாரு ஜேம்ஸ். James is sitting there. வந்துரு விளைஞ்சிட்டு இங்க வந்துரு, எங்களுக்கு மூட அரிசி வந்துறாங்க. No, bags and bags of இன்னும் சில rice will இடத்துல எல்லாம் come. இருந்து அப்படியே கொண்டு வந்து வச்சிருவாங்க இங்க. They bring it to our church. ஒரு மூடை ரெண்டு மூடை இல்ல, அப்படி வந்துருவான். மூடையா வந்துரும். Not one or two bags and bags ஒரு will காலத்துல come. ரேஷன் அரிசிக்கு நாங்க போய் queueல நின்னு வாங்குனது உண்டு. There were days once we were standing in the queue to receive எங்க the ration ரேஷன் rice. கார்டுல இருக்கிற சாப்பாடு எங்களுக்கு ஊழியக்காரங்களுக்கு தான் போதுமா இருந்துச்சு. The rice was only sufficient for us only. அங்க விசுவாசிகளுக்கு ஞாயிற்றுக்கிழமை ரேஷன் சாப்பாடு இருக்காது. விசுவாசிகிட்ட கார்டு ஏதாவது உங்க ரேஷன் வாங்கலன்னா கொஞ்சம் கார்டு தாங்க வாங்கிக்கிறோம். The believers, we go and ask for the ration card. No, if you give you a card, we will buy ration rice. We were not having rice to இன்னைக்கு give அந்த the believers. காலத்துக்குள்ள கர்த்தர் விடல. Today God did not ஜனங்கள் allow கொண்டு this. வந்து கொடுத்த ஜனங்கள்லாம் இன்னைக்கு Those who gave ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறாங்க. to the Lord, Lord has blessed them. ஏனென்றால் பரிசுத்தமானது அது. Because it is holy. பரிசுத்தமானதை விழுங்குவது மனுஷனுக்கு கண்ணி. It is a snare for man to முதல் பலன் swallow the holy. கர்த்தருடையது. First fruit is for the Lord. முதல் பலன் கர்த்தருடையது. First fruit is for the Lord. தசம பாகம் கர்த்தருடையது. Tithe is for the Lord. அதான் ஒரு மனுஷன் என்ன செய்தானா? Therefore a man who did, அவர் தனக்கு காசு வேணும்.
A man wanted money. பிச்சைக்காரனாட்டு நின்று இருக்கிறான். He was like standing ஒரு like a beggar. பிச்சைக்காரன் ஒரு நல்ல ஒரு ஆள் போய்கிட்டு A இருந்திருக்கிறார். good man was crossing ஐயா by. நான் கிழிஞ்ச ட்ரெஸ்ஸா இருக்கிறேன். He said, I'm in torn வெளியூருக்கு clothes. நான் போகணும். I have to travel to சாப்பாடு இல்லாம different இருக்கிறேன். place. I have no ஆனா அந்த food. தாத்தாவை என்ன செஞ்சிட்டாரு? Now this grandpa what he did? பாக்கெட்ல பாத்துருக்கா 10 ரூபாய் இருந்திருக்குது. He had 10 rupees in his நம்ம pocket. வீடு தான் பக்கத்துல இருக்குதே போலாம். My house is nearby only. அவன் கையில 9 ரூபாய் கொடுத்துட்டு 1 ரூபாய் பாக்கெட்ல போட்டு வீட்டுக்கு போயிருக்கிறார். He gave 9 rupees to the beggar and took 1 rupee with him. போற வழியில அவன் என்ன செய்தானா? Now what happened? ஐயா தாத்தா நீ பக்கத்துல தானே போற, உனக்கு எதுக்கு அந்த காசுன்னு அந்த மண்டையை தட்டி அந்த காசையும் Now புடிங்கிட்டான். this beggar struck the grandpa and took even that 1 rupee because your உங்களுக்கு house is நல்லாவே nearby. You விளங்கி needed இருக்கும்னு 1 நினைக்கிறேன். rupee. உங்களுக்கு நல்லாவே விளங்கி இருக்கும். You will, I think you 9 understand நீ it வச்சுக்கோ. well. 9 you keep it. ஆண்டவருக்குள்ளது நீ என்ன செஞ்சிரு? தட்டி நீ அதையும் புடிங்கிடாத. For the gods, do not take it for yourself. ஞாயிற்றுக்கிழமை 6 நாள் உன்னுடைய நாள். Oh, 6 days yours. 7வது நாள் கர்த்தருடைய தேவ சமூகத்துக்கு வா. 7th days for the Lord. Come to அந்த God's நாளை presence. நீ எடுத்துக்கிடாத உனக்குன்னு. That day, do not take it for yourself. நீ போச்சு. It's gone. மனுஷனுக்கு அது கண்ணி. It's a snare for man. அப்படி எத்தனை குடும்பங்களை நான் பார்க்கிறேன், எங்களால வாயை திறந்து சொல்ல முடியாது. I have so many families like that. We are not able to open our mouth and சொல்லிருக்கு say. பாருங்க, நீதிமொழிகள் 20:25 வாசிச்சு பாருங்க. Proverbs 20:25 you can read. பரிசுத்தமானதை விழுங்குகிறதும் It is a snare for man. ஒருத்தனை செய்த பின்பு யோசிக்கிறது மனுஷனுக்கு கண்ணியா To இருக்கிறது. devote rashly something as holy and afterward ஐயோ, to இப்படி reconsider his பண்ணிட்டேனா vows. யோசிக்காத. If your vow, do not அசோபாவத்தை reconsider. பத்தி பேசாதீங்க. Do not talk எல்லா about tithes. காணிக்கை பத்தி பேசுறாங்க. Why you are talking about offerings? உனக்குற ஒண்ணு சொல்ல மாட்டான். They will. இதபடி செய்யாம இருக்கிறான் அவனுக்கு குத்தும். அவன்தான் யா பேசுறார், எதுக்கு பேசுறார், இதெல்லாம் எதுக்கு சபையில சொல்லணும்? Those who give, they will not talk about நான் it. சொல்ல வேண்டியது நியாய தீர்ப்பு உனக்கு வந்துட கூடாது. Those who do not give will. உனக்குள்ளத கொண்டு போய் எங்கேயோ கொண்டு போய் போட்டு It is my அழைச்சிட்டு வந்துட responsibility கூடாது. to tell you because your judgment should not come in your life. நீ வியாதிங்கிற கண்ணியில நீ You should சிக்கிக்கிடாத. not be caught in the snare of disease. போராட்ட பிரச்சனை என்கிற கண்ணியில 2025 வருஷத்தை நீ சிக்கிக்கிடாத கூடாது. 2025 you should not be caught in various different problems. உனக்குரியது எல்லாவற்றிலும் கர்த்தருக்கு முன்பாக நீ உண்மையாயிரு. And before everything, in everything of நீ the Lord, விளைவில் எல்லாவற்றிலும் கர்த்தரை you should be கனம் faithful பண்ணு. for in all your first fruits. Honor the Lord. மனோவா கனம் பண்ணி அதிசயம் விளங்கினது. Now Manoah honored, he saw நான் wonders. கனம் பண்ணணும் என்ன செய்ய? We have to honor. What should we do then? இந்த கால வேளையில தேவ சமூகத்துல தீர்மானம் பண்ணி கொள்ளுங்க. In this morning, make determination. அவன் என்ன சொல்லுகிறான்? What is it? அவன் கனம் பண்ணல. Honor. அன்றைக்கு ஏலியின் பிள்ளைகள் கனம் பண்ணல. Now the sons of Eli did not 1 சாமுவேல் honor. 2ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் 30ஆம் வசனத்துல வாசிக்கும்போது 1 Samuel chapter 2 verses 29 and 30. ஆனால் அவர்கள் கனம் பண்ணவில்லை. They did not honor me. அவர்கள் தங்களை கொழுக்க They பண்ணுகிறார்கள். made them fat. என்னுடைய ஆலயத்துக்குரியதை வைத்துக்கொண்டு They take the things of my அவர்கள் temple. தங்களை கொழுக்க பண்ணுகிறார். They make 30ஆம் them வசனத்துல fat. வாசிக்கும்போது Verses 30 when you read. அவர்கள் தங்களை கொழுக்க They பண்ணுகிறார்கள். make them fat. ஆண்டவர் என்ன சொல்றாரு? What the Lord God என்னை says. கனம் பண்ணுகிறவளை நான் கனம் பண்ணுவேன். He who honors me, I will honor them. தேவனுடைய ஆலயத்துக்குரிய இடத்துல நீ தேவனுடைய ஆலயத்தை சேவிக்கக்கூடிய காரியத்தில் ஆண்டவரை சேவிங்க. The things of this service of the Lord, do it to the Lord. ஆண்டவருக்கு பிரியமானதில் நீங்க உண்மை உள்ளவர்களாக இருங்க. Be faithful to the things which is pleasing to the Lord. எத்தனை இடங்களுக்கு நான் கடந்து போறேன். I travel to many பல different இடங்கள்ல places. போகும்போது பலர் எனக்கு காணிக்கைகளை தருவாங்க. When I go to different places, many different வெளி offerings. சபைகள்ல போய் பிரசங்கம் பண்ணும்போது காணிக்கை When I தருவாங்க. go to outside church, I get offerings. அந்த காணிக்கை அப்படியே அள்ளி கொடுத்துட்டு வந்துருவேன் நான். I take that and give it there only. அன்னைக்கு நான் கேரளா போயிருக்கும்போது அப்படிதான். When I went to Kerala, கேரளால கோட்டையத்துல கூட்டம் நடந்துச்சு. there was court meeting at மன்னூர்ல Kottayam, கூட்டம் நடந்துச்சு. Mannur. எல்லா ஜனங்க நான் வந்திருக்கிறேன்றவன சீஃப் பாஸ்டர் வந்திருக்கிறாருன்னு சொல்லிட்டு என்கிட்ட நிறைய பணங்களை கொடுத்தாங்க. When I came there, they said chief pastors come. They gave me so much money. எல்லாத்தையும் ரூமுக்கு வந்தாங்க. பாஸ்டர் மார கூப்பிட்டு 2 பேர் வந்தாங்க. அங்க உள்ள I பொறுப்பா went to the room, I called the எல்லாத்தையும் pastors. கையில அள்ளி இருக்கிறதெல்லாம் கையில கொடுத்தேன். எனக்கு வேண்டாம். I took out and give it to them. நான் பாட்டுல கொண்டு போயிட்டேன் என்ன பத்தி கணக்கட்டிர வேண்டாம் You நீங்க. should not talk stories that now I've taken all the offerings. எனக்கு அங்க இருந்து போன் பண்ணி சொல்றாரு வாசிக்கால அப்பச்சா எந்தோ எல்லாத்தையும் நீங்கள் இவட கொடுத்துட்டு போயிட்டு நீங்கள் பஸ் டிராவலுக்கு கூட பைசா எடுத்துலையே அப்படின்னா. They said, no, pastor, you have given everything here, even for your transport charges, you have not taken money. They said. கனடாவுல பல சபைகளை போய் ஊழியம் செய்ய போகும்போது I அப்படிதான். went to Canada to different churches to அப்ப do சிலர் ministry. கொண்டு வந்து கொடுத்த உடனே அந்த பாஸ்டர் உங்க விசுவாசிகள் இருந்தாங்க கொடுத்தாங்க எனக்கு இந்தாங்க கையில கொடுத்தாங்க. So I give it back to that pastor. Your believer has given me the offering. Take it back. அதுல உள்ள ஊழியக்காரங்க இல்ல அது உங்களுக்கு கொடுத்தாங்க எங்களுக்கு தனியா Now the தந்தாங்க. servant of God will say that no, it is given to you, not for அவங்க us. சொன்னா மாத்திரம் தான் கையில எடுத்துக்கொள்றது. Only when they say, I take it for myself. எல்லாட்டும் அங்கங்க போயிட்டு எல்லாம் நாங்க வந்திருக்கிறேன் எத்தனையோ பேர் இங்க வாங்க அங்க வாங்கன்னு என்ன கூப்பிட்டாங்க பல There are so இடங்கள்ல. many people, they call me, come here, come there. I've gone to many different இதே places. கேரளாவுல உள்ள விசுவாசிகள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்பச்சா இங்க வரணும் அங்க வரணும்னாங்க. The believers of Kerala, they call me, Apacha, come here, நான் come there. கனடாக்கு வந்துட்டேன் அதனால உன் ஊரெல்லாம் உன் வீட்டெல்லாம் வந்து விசிட் பண்ணி உன்கிட்ட வசூல் பண்றதுக்காக வரல நான். It is not that I've come to Canada because I've come to Canada. I've not come to, I will not நான் come to இங்க your ஊழியம் house செய்யறதுக்காக to receive the வந்தேன். money. கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கிறதுக்காக I've come to do the ministry. எனக்குன்னு கர்த்தர் தர வேண்டியது எனக்கு I've தருவார் come to preach the word of God, and whatever God wants to அதுக்காக give it to
to me, he will give it to ஊழியக்காரங்களை me. போல வேதத்தை தூக்கிட்டு பேக்க தூக்கிட்டு வீடு வீடா சுத்தலாம் விரும்பல. It is not like other servants of God. I will take the bag and run after many houses to receive நேத்து money. காலையில உபவாச ஜெபத்திலே அதான் சொல்லிக்கிட்டு Also இருந்தேன். yesterday fasting prayer I quoted this. இந்த பல்லி என்ன செய்யும் பாருங்க, பல்லி The lizard அது என்ன செய்யும், அப்படியே போய் ஒவ்வொரு பூச்சியா பிடிக்கிறதுக்கு ஓடிக்கிட்டே இருக்கு. lizard will run here and there to eat the insects. அந்த பூச்சை பிடிக்கிறது இங்க ஓடும். It will run to catch the உடனே அதை insects. போய் பிடிக்க பார்க்க அதுக்குள்ள தாண்டி ஓடிடும். Now the insects will அது fly. வேற எங்க இருக்குது, Where else? உடனே இன்னொரு பக்கத்துல வந்தா பின்னாடி ரவுண்ட் சைடு அந்த பக்கம் It போகும். will run again to catch the மேல insects. போச்சுனா மேல ஓடும். It goes up, it will go அந்த up. பூச்சிக்கு படாத பாடுபட்டு அதை பிடிக்கும் அது. It will run here and there and eat the insects. ஆனா சிலந்தி அப்படி கிடையாது. But spider is not ஒரு so. மூலையில வலைய கட்டிரும். In a corner it will bind the web. வலைய கட்டிட்டு It உட்கார்ந்துட்டு will sit இருக்கும். down there. தன்னால வந்து விழுவாங்க. Automatically it will come அந்த and fall. வலையில வந்து விழுந்தத When it come and falls, அப்படியே அதை என்ன செய்யறோம், the பிடிச்சு தன்னுடைய இடத்துல கொண்டு வந்து தான் உட்கார்ந்து the சாப்பிடும். spider will take it and bring it to its கிடைச்ச place and இடத்துல eat it. வச்சுக்கிட்டு நான் ரொம்ப கவனிச்சிருக்கிறேன். I have seen that. அத சிலந்தி என்ன செய்யும், The spider, அந்த வலையில விழுந்ததை எடுத்து கொண்டு வந்து தன்னுடைய இடத்துக்குள்ள கொண்டு it will வந்துரும். bring it from the web, sit down ஹalleluya and eat for itself. ஹalleluya Hallelujah. கர்த்தர் தேவனுடைய ஊழியர்கள் அப்படிதான் கர்த்தர் வச்சிருக்கிறாரு. That's how the faithful servant of God has kept them. நீதிமான் விசுவாசத்தினால பிழைப்பான். Now the just shall live by faith. எனக்காக வீடு வீடா போய் காணிக்க வாங்குறதுக்கு அவங்க வீடுகளுக்கு நான் விசிட்டிங் வரணும்னு அவசியம் கிடையாது. So it is not necessary for me to come to your house to receive ஜெபிக்க offerings. வர்றோம். We will நீ pray. கர்த்தர் உனக்கு கொடுத்தாருன்னா தேவ சமூகத்துக்கு கொண்டு வா. If the Lord has given to you, come and bring it to God's presence. அதுக்காக ஊழியக்காரங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க, ஐயோ காணிக்க கொடுக்கிறதுக்கு இல்லையே, நீங்க அலையாதீங்க. பக்கத்து வீட்டுல காணிக்க காசு வாங்கிட்டு வந்து கடன் வாங்கிட்டு வந்து ஊழியக்காரனுக்கு கொடுக்காத. Do not take debts and come and bring to the servants of God because they have come to your house. ஹalleluya Hallelujah. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Glory be to the holy name of அதனால the Lord. ஸ்விக்கில ஆர்டர் பண்ணி டிஃபன் வாங்கிட்டு வந்து கொடுக்காத. Therefore do not order in Swiggy and bring tiffin. இப்ப இங்க ஒரு கேட்டரிங் இருக்கிறாரு. Here is the இருக்கிறார் catering. சொல்லி கேட்டரிங். அப்படி கொடுக்க அவன் வீட்ல என்ன இருக்குது So அதுதான். whatever is there in your house, கர்த்தர் என்ன வச்சிருக்காரு, what the Lord has kept, அது போதும். அதுதான் உனக்கு ஆசீர்வாதம். that is what is enough. That is a அதெல்லாம் blessing கனம் for, பண்ற. by that honor என் it, பொருளால கனம் பண்ற. honor with your possessions. அங்க அதிசயம் நடக்குது There's பாருங்க. wonder happening. ஏலியின் பிள்ளைகள் அப்படி செய்யல. Now the sons of Eli did not do அவனோட it. முடிஞ்சு போச்சு சாப்டர். Everything was finished. The அவன் chapter. பிள்ளைகளை கர்த்தர் விடல, Lord அங்கே சாகடிச்சிட்டாரு. Lord killed their sons அதுக்கு there. பிறகு அவங்க கையில அந்த ஊழியமே இல்லாம போச்சு. And after that the ministry அந்த was taken out from குடும்பத்தாருக்கு them. அந்த மேன்மை கிடைக்காம போச்சு. And the entire family, they did not receive any இப்படி excellence. நடந்தவங்க எத்தனையோ ஊழியக்காரங்களும் எனக்கு நன்றாக தெரியும். I also know there are so many servants of God like அதை this. பற்றி நான் சொல்ல வரல. I don't want to talk about them. கர்த்தரை சேவிக்கிற விஷயத்துல, கர்த்தரை நேசிக்கிற விஷயத்துல, The things which where you how you serve the Lord, அதிசயங்கள் உங்க வாழ்க்கையில the things how நடக்கும். you love the Lord. கடைசியா ஒரு வசனம் சொல்றேன். Wonders has to happen in your life. யோவான் சுவிசேஷம் 12:26ல இயேசு சொல்றாரு, John chapter 12 verses 26. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தா If anyone serves me, என்னை பின்பற்ற கடவன். let him follow me. நான் எங்கே இருக்கிறேனோ Where I am, அங்கே என்னுடைய ஊழியக்காரன் there my இருக்கிறான். servant will be ஒரு also. எனக்கு ஊழியம் செய்தா If anyone serves me, அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். him my Father will honor. கர்த்தர் உன்னை ஊழியத்திற்குரிய அழைப்பு தருவாரேயானா, The Lord God has called you invitation அது for the எந்த ministry. சிறிய ஊழியமா இருந்தாலும் சரி, Whatever the ministry it be, அசட்ட பண்ணாதீங்க. do not despise அது it. கனத்துக்குரியதா எண்ணுங்க. Count it as honorable. கர்த்தாவே, இது என் கையில இருந்து பறிக்கப்பட்டு போயிடக்கூடாது. Oh Lord, it should not be taken out from ஒரு me. பைபிள் வாசிக்கிற ஊழியமா இருந்தாலும் Be சரி, it the ministry of reading Bible, அது பயத்தோடு நீ வாசிக்கணும். and read it with fear. அந்த புத்தகத்தை பயத்தோடு வாசிக்கணும். You have to read it with fear. சில ஒரு சர்ச்சுக்கு நான் போயிருந்தேன். I went to a ஒரு church கேத்தலிக் நான் சிறு வயதுல இருக்கும்போது when I was young. அந்த வேதத்தை கேத்தலிக் சர்ச்சில் பைபிளை வாசிச்சுட்டு When reading in the Catholic church, டிஎல்சிலையும் பார்த்திருக்கிறேன். also in TLC, அவன் பார்த்து முடிச்சிட்டு அதை அப்படியே வச்சுட்டு இப்படி முத்தம் கொடுத்துட்டு அப்படி வைக்கிறாங்க. அதை they read the Bible, they take it, they kiss it and keep it down. வேதத்தை கனம் பண்றாங்க. They honor the scripture. தேவ சமூகத்துல உட்கார்ந்து ஜெபிக்கிற ஜெபத்தை கனம் பண்றாங்க. They honor the prayer. காணிக்கை பெட்டியில 10 ரூபாய் போடுறதா இருந்தாலும் Even if they put 10 rupees in the offering பயத்தோடு box, கொண்டு வந்து போடணுங்க. with fear you have to bring it. Put பிள்ளைகள் it. வந்து அப்படி தூக்கி வீசி போட்டு போவாங்க. You should not throw it. அத கர்த்தரை கனம் பண்ணணும். அந்த You விஷயம் have to honor the ஜெப Lord. விஷயத்துல Be it prayer. கண்ணை மூடி ஜெபிக்க பழக்கணும். இங்க You have பிள்ளைகளை to- நான் உட்கார்ந்துட்டு நான் பிள்ளைகளை பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிறத கொட்டி விடுறது அதுக்கு தான். That's why I knock them, sitting children around, they should close their eyes and pray. You should train them. அதுல சரியா தெரியறது இல்ல, வீட்ல ஜெபம் நடக்கிறது. அதனால தான் இந்த பிள்ளைகள் இங்க உட்கார்ந்துட்டு அப்படியே சுத்திக்கிட்டு பேசிட்டு இருக்கிறது. That's why with this we can understand in the house there's no prayer. With this we can understand they are not able பிள்ளைகளை to close பார்த்தா தெரியும் வீட்ல எப்படி ஜெபம் நடக்குது. When we see your children, we can know that how your தேவனை prayer is happening. பயத்தோடு சேவிக்கிற காரியங்கள் என்ன என்பது அறியும். You should know that how to fear and serve the Lord. Honor மல்கியாவின் him. புத்தகத்தில் என்ன வாசிக்கிறோம்? What we read in the book. நான் பிதாவானால் என்னுடைய கனம் எங்கே? The Lord asked if I am father. அவர் where is my எஜமான honor? அவர் எஜமானானால் என் கனம் எங்கே? நான் எஜமானானா? In Malachi he says, if I am master, where is my honor? ஊழியக்காரன் தன் எஜமான
பிதாவை கனம் பண்ணுகிறார்களே, Then now the servant honors the master. நான் பிதாவானால் என் கனம் எங்கே? If I am father, where is my அவர் honor? உன்னை ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. The Lord of God has blessed you. ஆசீர்வாதம் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணி ஆசீர்வாதத்தை வாங்கினேன். You kneel down, bow down and prayed and received the blessing. உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணி ஆசீர்வாதம் You வாங்கினேன். fasted and received the blessing. இப்ப வந்த பிறகு என்ன செய்யறது? So when you receive the blessing, அப்படியே கால் மேல கால் போட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறது இங்க. you sit cross-legged and sit கண்ணை மூடி comfortably. ஜெபிக்கிறது கிடையாது. You do not close your eyes காலை and pray. மடக்கிறது கிடையாது. You do not fold your அப்படியே legs. சாப்பிட போறதுக்கு பந்தியில உட்கார்ந்த மாதிரி தான் உட்கார்ந்து பண்றது. சிறு வயதுல பிள்ளைகள். As like you sit down for eating, you sit down தேவ and pray. சமூகம். God's presence. கனம் பண்ணி பழகுங்க. Train to honor உன்னை it. கொழுக்க பண்ணனும்னு எட்டு உதைக்காத. When you are made fat, do not kick it off. யெசூரன் கொழுத்து போய் தன்னை உண்டாக்கினவரை மறந்தானா உதைத்தானா? Jeshurun grow fat and kicked the God who created him. கர்த்தர் எவ்வளவுக்கு எவ்வளவு ஆசீர்வதிச்சிருக்கிறாரோ, The more and the more the Lord has அவ்வளவுக்கு blessed அவ்வளவு இந்த you, வருஷத்துல தாழ்மையாய் நடங்க. the more and more humble and walk in this year. எல்லா கர்த்தர் ஆசீர்வாதம் தந்திருக்கிறார். Every blessing God has given you. அந்த ஆசீர்வாதம் இன்னைக்கு விசுவாச வீட்டுக்கு வந்திருக்கு. ஊழியம் செய்யறாங்க, ஆசீர்வாதத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். And doing the ministry, Lord has also blessed the ministry and faith ஊழியத்துல home. நன்மை உண்டாயிருக்குது என்றால் If there is goodness in the faith அதற்கு home முன்னாடி ஒரு ministry, பெரிய தியாகம் இருக்குதுங்க. and behind that there's a great sacrifice இன்னைக்கு already நல்லா gone. இருக்கு, ஊழியக்காரங்க நல்லா இருக்கிறாங்க. Today all the servants of God is ஒரு good. வஸ்திரம் ரெண்டு வஸ்திரத்தை வச்சு ஊழியம் செய்த நாட்கள் உண்டு. There are days with one set of garment, two set ரெண்டே of ரெண்டு garment. செட் மட்டும் தான் இருக்குது. கண்ணீரோடு two சொல்லலாம் set, தேவ சமூகத்துல. With tears in God's presence I can share. கிழிஞ்சு போச்சு. It's torn. அந்த வஸ்திரங்கள் கிழிஞ்சு போன வஸ்திரத்துல தச்சு 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 தான் போட்டு The வச்சிருக்கிறேன். torn garments we stitch and use it. இன்றைக்கு நிறைய கர்த்தர் வரைக்கும் தர்றாங்க. நான் எனக்கு கிடைக்கிறதெல்லாம் மற்றவங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன். Today so much of garments God is giving me, I distribute it to many. யார் வீட்ல கல்யாணம் நடத்தினாலும் எனக்கு ஒரு Dress வந்துருது. And whoever is conducting marriages, I வீடு get new dress. டெடிகேஷன் பண்ணாலும் எனக்கு ஒரு ஐயா உங்களுக்கு ஒரு Dress. House is dedication, they give me new dress. அது வர்ற ஊழியக்காரங்களுக்கு நான் கொடுக்கிறோம். I give it to many servants of அந்த God. நாட்கள்ல Dress இல்ல. Those days I had no ரெண்டு dress. செட் Dressோட Only சுத்துற two set நேரங்கள் of dress I had. உண்டு. அதுல விலை குறைஞ்சது ஏதாவது ஒயிட் Dress கிடைக்காதா? Will I not get the cheapest dress? ஏன்னா எனக்கு ட்ரைனிங் கொடுத்த பாஸ்டர் ஜான் பால் சொல்றாரு, The pastor John Paul who trained me ரெண்டு மூணு says, கிழிசல் வந்துருச்சு. நான் மார்க்கெட்டிங் டியூட்டி பார்த்து, I was doing marketing duty. ஏன்னா செங்கல்பட்டு அதாவது அடையாறுல இருந்து கொத்தவால் சாவடிக்கு சைக்கிள்லயே வருவேன். From Adayar to Paris, Kottaval Chavdi, I used to come and cycle. வந்துட்டு சைக்கிள்ல போய் வந்துட்டு பின்னாடி தக்காளி கூட மூடை எல்லாம் வச்சு கொண்டுட்டு அங்க போய் சேரும்போது உடம்பெல்லாம் ஒட்டிக்கணும். உள்ள பனியன் போட்டு சட்டை போடக்கூடாது. And I used to carry it in the basket and cycle. We should not wear baniyan vest inside with the garment. We should be without that. பனியன் போட்டா உன்ன பெரிய கெட்டப்பா காட்டும். Baniyan will show you great. அப்படி ஸ்டைல் பண்றியோன்ட்டார் ஒரு தடவை. Somebody said you're showing style. அதனால அப்படி மெதுவா அப்படி அதெல்லாம் ஒட்டிக்கணும். அப்படியே It will stick on my body. வாசல்ல கொண்டு வந்து இறக்கி வச்சிட்டு I brought it in the gates. அப்படியே போயிட்டு கொஞ்ச நேரம் காயற வரைக்கும் ஃபேன்ல இப்படியே இருக்கட்டு. ஏன்னா அப்படியே போக முடியாது. கிச்சன் பக்கத்துல சிஸ்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க. I used to go and stand by the fan to dry it because sisters are there. எல்லாம் அப்படியே கொஞ்சம் வளர்ந்த பிறகு திரும்பி போறதாங்க. When it becomes dry, then இப்ப இருக்கிற மாதிரி நைஸ் துணிலாம் கிடையாது அப்போ. like now இப்ப today என்னென்னலாமோ காமரிக் என்னென்னலாமோ இருக்கு. we did not have வித்தியாசமா இருக்குது. We have so different ஆனா அப்ப clothes. அப்படி கிடையாது. திக்கா இருக்கும். It will be so thick then. அதுல கிழிஞ்சு போச்சு 2-3 கிழிசல். If I had ஏன்னா 2-3 tons, தோள்பட்டையில எல்லாம் அந்த மூடைக்கு மேல தக்காளி கூட வச்சு அதுல உள்ள ஜூஸ் எல்லாம் விழுந்து அந்த ஆசிட் மாதிரி எல்லாம் கிழிஞ்சிருச்சு. the baskets it was there, it was fallen on my shoulders. உடனே It அதுல was torn. அப்ப ஆனா இதுல கிழிஞ்சிருச்சுனா இந்த சட்டையெல்லாம் இதுல தப்பி ஒண்ணும் பண்ண முடியல. It is the torn. I stood ஆனா brother. ஜெயபால்னு ஒரு பிரதர் இருந்தார். அவர் தான் டெய்லர். He was the tailor. அவரை கொஞ்சம் கூப்பிடு தம்பி. He asked உடனே அவரை கூப்பிட்டார். Jebal was உடனே called. அண்ணன் கூப்பிடுறாரு உங்களை. தம்பி இவனுக்கு தம்பிக்கு இதெல்லாம் கிழிஞ்சிருச்சான். Brother is இதுல பின்னாடி ஒரு நீலமா ஒரு துணி கொடுத்து நீ தச்சு விட்டுரு அப்படின்னு. behind is put a patch and stitch it தபால் பெட்டி மாதிரி பெருசா நீலமா like a letter box. அத மாதிரி லெட்டர் பாக்ஸ் மாதிரி அப்படி பெருசா வச்சாச்சு. Patch. அது போட்டு அது எனக்கு அன்னைக்கு பெருசா தெரியல. என்ன நம்ம உடம்ப மூடுறதுக்கு ஒரு Dress அவ்வளவுதான். It was not great. It was not a bad thing for me. அந்த Just to நாட்கள் cover my body. அந்த நாட்கள் அந்த பாதை இருந்துச்சு. Those days I had that path. சைக்கிள்ல உருண்டு போன பாதை. The path of driving சைக்கிள் cycle. இல்லாம நடந்து போன காலம். Without cycle walking. பைசா இல்லாம எங்கேயும் கஷ்டப்பட்டு நெருக்கப்பட்டதான பாதைகள். Paths without no money. கண்ணீரின் பாதைகள். Path of tears. அதுக்கு மத்தியில பல நிந்தைகள். And beyond that many இல்ல reproaches. இல்ல இந்த சபையிலிருந்து வெளியே வந்தவங்க ஒருத்தனும் நல்லா இல்ல. No. Those who have come out of this church, no one is good. ஜெயக்குமார் என்கிட்ட ஒரு ஆள் வந்து சொல்லு, இங்க வா வந்துரு. Somebody said, Jaykumar, மன்னிப்பு come. கேட்டுட்டு வந்துரு. Come here. சபையில வந்து விசுவாசியா Come இரு. and be a believer in my church. போனவெல்லாம் பிச்சை எடுக்கறான். Who has gone out is begging. சபையா பிச்சை He எடுக்கறான். is begging in different churches. ஆண்டவரே இப்படி விடத்துக்கு விடாதீங்க ஆண்டவரே. Oh Lord, do not allow me for this. நீ உம்மைக்கு சேவிக்கிறது உண்மையானா, If I am serving you உம்மை faithfully, ஆராதிக்கிறது
ஆராதிக்கிறது If I am உண்மையானால் serving you இந்த faithfully, நிந்த மாறணும். reproach has to எகிப்து change. நிந்தைய புரட்டி போட்டீங்களே, Oh, turn the reproach இந்த of பேரி Egypt. ஜனத்தை விட்டு அகன்று போகணும் Let it ஆண்டவரே. go out from my people. இன்றைக்கு ஆசீர் நல்லா இருக்கிறாங்க. Today we are all good. இன்னைக்கு என்ன ஃபெய்த் தோம்ல எல்லாம் இருக்குது. Today everything is there in மத்தியில faith போய் home. பார்த்தா நிறைய காய் கிடக்குது, We have so much of நிறைய vegetables, பழம் கிடக்குது, so much money. அழுவி கிடக்குது. It is rotten. நான் பாக்குறீங்க, எல்லாமே இருக்குது, Everything is ஒரு there. குறைவும் இல்ல. Nothing is lack. எல்லாம் அப்படியே கொண்டு ஊத்திடுறாங்க. They are pouring it அவங்களுக்கு down. அதோட மேன்மை They தெரியல. do not know the excellence. அதனால ஒண்ணும் வாங்கி கொடுக்காத. Therefore, do not buy and give எல்லாம் it. வந்தாலும் அங்க கொண்டு கொடுத்துறாத. Do not go and give it to எல்லாம் church. இருக்குது. It is all there. இல்ல ஏதாவது பண்ணிட்டு வருவோமே அப்படின்னா, இல்ல இல்ல வேண்டாம் ஐயா எல்லாம் நிறைய No, வச்சிருக்கேன். no, let's go and give it. No, no, pastor is நீங்க having அப்படி everything. இருக்காதீங்க. Do not be so. உங்களுடைய ஏவுதல் படி நீங்க செய்ய வேண்டிய காரியங்களை கரெக்டா பண்ணுங்க, உண்மையா இருந்திருங்க. கனம் பண்ண வேண்டிய விஷயத்துல Be கனம் faithful பண்ணிருங்க. on what things God is nudging you. Be எத்தனையோ faithful in பேர் that. ஜீவனை Honor the way கொடுத்து honor it. உருவாகுறதுங்க இது. There are so many people given their life கஷ்டத்துல as வந்து found எத்தனை it. ஏழை பிள்ளைங்க. There are so many poor people. ஏழை இன்றைக்கு அப்படிதான் அந்த சபையை கத்தர் Even today, கட்டுகிறார். God is building up the church. So இன்றைக்கு ஏழைகளை கொண்டு வளர்த்து தான் அந்த சபை வளர்ந்துகிட்டு வருது. today, in this church, through the poor people, God is building up the church. தங்களுடைய கிரியதை கொண்டு வந்து ஊற்றிட்டு போயிடுறாங்கங்க சும்மா. They bring off all their things and pouring it in the church. கடந்த வாரத்துல கூட ஒரு வார்த்தை நான் சொன்னேன். Also First last service-ல week, சொன்னேன். first service I said, ஒரு சகோதரி வந்துட்டு கத்தர் இந்த உபவாச ஜெபத்துல வந்துட்டு எனக்குள்ளதெல்லாம் கத்தர் உங்க அக்கவுண்ட்ல கொடுக்க சொல்லிட்டாருன்னு. a sister came and told, now whatever I have, God has told me to give in your நான் account. ரூம்ல வந்து சொல்றேன், கையில கொஞ்சம் காசு கொடுத்து மீதி உங்க அக்கவுண்ட் நம்பர் கொடுங்க. என் அக்கவுண்ட் என்னுடைய புது வருஷத்துல நான் ஒண்ணும் இல்லாம போகணும்னு நினைக்கிறேன். In New Year, I want to go in the New Year without அது பாவம். with zero in my account. அது என்னுடைய எனக்காக நான் வச்சிருந்தேன். அதை I kept it for me. என்னுடைய பேலன்ஸுக்கு என்னுடைய வர பிக்சட்ல போடுறதுக்காக I வச்சிருந்தேன். kept it for my fixed. நான் உடனே அவங்கள அப்படி பாத்துக்கிட்டது, என்ன பேசாம இருங்க, கம்முன்னு இருங்க அப்படி. I said, just keep quiet. இருக்கட்டும், நீங்க நல்லா ஜெபம் பண்ணுங்க. I just pray for me. வேண்டாம், நீங்க கொடுத்திருக்கீங்களா அந்த காணிக்க போதும். I told that Ines, the இல்ல offering இல்ல you நான் give it. ஜெபத்துல நான் கத்தர் என் கூட பேசிக்கிட்டு No, இருந்தேன். no, no, I prayed. The Lord was praying to me. அப்படி சொன்ன பிறகு என்னால ஒண்ணும் கத்தர் பேசினதுக்கு மீறி நான் ஒண்ணும் சொல்ல முடியாது. And after the Lord has spoken to them, I cannot speak anything ஆண்டவருக்கு else. புத்தி சொல்றவனா நான் போயிரதா? அவர் சொல்றத நான் போய் தடுக்கிறதா? Should I go and give understanding to the Lord? Whatever he says, should I கத்தர் go and stop? சொல்லிட்டாருன்னா நான் இதுல சொல்ல If God has said something, I will not தங்களை stop. எம்டி ஆக்குனாங்க. They emptied themselves. ஒரு கஷ்டப்பட்ட பிள்ளைங்களை வச்சிருக்காங்க. They have difficult, கஷ்டப்பட்ட குடும்பம் தான். a difficult family, poor ஆனாலும் family. பாருங்க, அவர்களை கொண்டு தான் அந்த ஊழியங்கள் கட்டப்படுது. நீங்க ஒண்ணு சும்மா நினைக்காதீங்க. It's still them, by them only the ministry is இன்னைக்கு built up. கத்தர் இன்னைக்கு ஊழியத்துல ஆசீர்வதித்துட்டு வர்றாருன்னு சொன்னா, The Lord is blessing this ministry. ஒரு பெரிய தியாகம் இங்க ரத்தம் சிந்தப்பட்டிருக்குது. A great dedication, a blood is shed behind. வேதனைகளும் பாடுகளும் இங்க ஊற்றப்பட்டிருக்கிறது. Now the sufferings has gone through. அடிக்கடி நினைப்பேன், பெஞ்சமின் அண்ணா கொஞ்சமா பாருங்க எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? I often think about Pastor Benjamin. எவ்வளவு அவர் கூட இருந்தார், எவ்வளவோ கிடைக்கும், இந்த பக்கம் அந்த பக்கம் கொடுத்துருவாரு அவரு. So much money he used to receive and he used to distribute அந்த everywhere. 4 பேர் நிப்பாங்க, 4 பேருக்கு கொடுத்துட்டு இவர் பேசாம உட்கார்ந்துட்டு He used இருப்பாரு. to give it to everyone who will be standing there. Will அவரிடத்துல be வாங்கி empty. தின்னவன் ஒருத்தனும் இன்னைக்கு சபையில கிடையாது. And those who ate from him, no one is there in the church வாங்கி today. தங்கட வாழ்க்கையில முன்னேறணும்னு நினைச்சவன் ஒருத்தனுமே நல்லா இல்ல. No one, those who were received from Pastor Benjamin and wanted to grow, சபையில இல்ல, they are not in the church. வெளியில போய் நல்லா இருக்கிறான்னு பார்த்தா நல்லாவும் இல்ல. Even outside they are not good. ஆனா தியாகத்தோடு அவரோடு இருந்து பாடுபட்டவங்க இன்றைக்கு ஒளிவ மரங்களை போல கர்த்தர் அவர்களை வைத்திருக்கிறார். Today those who suffer, those who are with Pastor Benjamin, they are like olive கர்த்தர் trees. அவர்களை ஆசீர்வதிச்சு The வச்சிருக்கிறார். Lord God has blessed them. தியாகத்தோடு பிரயாசப்பட்டாங்க. Those who dedicatedly கண்ணீரோடு labored with them, பிரயாசப்பட்டாங்க. they labored with tears. நாளைக்கு என்ன செய்ய? Tomorrow what should I do? வேதனைகள், Troubles, அந்த துன்பங்கள், sufferings, இந்த கண்ணீர் பாடு, the path, tears. நீங்க சபையை கட்டி எழுப்புங்க. This building up the church. ஆகையினால வேதம் என்ன சொல்லி Therefore what இருக்குது? scripture says, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால், if anyone serves me, ஊழியக்காரன்றோட ஒண்ணுமில்லாம பிச்சைக்காரனாட்டு வந்துட்டான்னு நினைக்காதீங்க. do not think that the servants of God like beggars they have come. ஒண்ணுமில்லாம வந்துட்டாங்க நினைக்காதீங்க. Do not think that without nothing, அவங்க with nothing எல்லாரும் they have come. இருக்கிறத தான் தூக்கி உதறி விட்டு கர்த்தருக்காக வர்றாங்க. Even after having everything, they've rejected and they're coming for the Lord. எல்லாம் இருக்குது. They have everything. வேண்டாம். No. படிப்பை தூக்கி வீசிறாங்க. They have rejected education. குடும்பத்தின் வசதியை தூக்கி They have வீசிறாங்க. rejected the prosperity of the குடும்பத்தின் family. மேன்மையை விட்டு விலகிட்டு They come out வர்றாங்க. of the family. எல்லாத்தையும் விட்டுட்டு ஏன் வர்றாங்க? Why they leave everything and ஐயோ come? ஏன் இப்படி வர்றீங்க? Why you are coming like this? இல்ல இல்ல, ஆண்டவருக்கு ஊழியம் செய்தால் பிதா கனம் பண்ணுவார். No, when I serve the Lord, the Father will honor me. பரலோகத்துக்கு போகும்போது எனக்கு ஒரு பெரிய பொக்கிஷம் இருக்குது. When I go to heaven, I have a great பல treasure. கிரீடங்கள் எனக்கு இருக்குது. I have a great crown. தூதர்கள் என்ன வரவேற்பாங்க. Angels will invite இந்த me. இடத்துல ஊழியம் செய்த, I did ministry இந்த இடத்துல ஊழியம் செய்த, This place you did இந்த இடத்துல ministry. இவ்வளவு நிந்த வந்துச்சு, So much reproaches இந்த இடத்துல came. இவ்வளவு அவமானம் வந்துச்சு, much shames இந்த came. இடத்துல இவ்வளவு கண்ணீர் வந்துச்சு, So much tears இந்த came. இடத்துல இவ்வளவு நெருக்கம் வந்துச்சு. So much compulsions. அதுக்காக ஆயத்தப்படுத்தப்பட்டதான பல கிரீடங்கள், There are so many crowns are ready for me. அந்த பல கிரீடங்களை வைத்துக்கொண்டு பிதா அங்க தூதர்கள் வரவேற்பாங்க. Now the Father and angels will invite me with அதனால keeping all the எவ்வளவு crowns.
சந்தோஷமான நாளா that day will இருக்கும். be a day of great அந்த நாள்ல joy. மற்ற சுத்தில இருக்கிறவங்கள வேடிக்கை பார்ப்பாங்க. Everyone around will see at ச்சே, me. கூப்பிடும்போது நம்ம செய்யாம Oh, போச்சே. I recall I did not do நாம அந்த that. சண்டே ஸ்கூல் ஊழியத்துல உண்மையா We செய்யல. did not do the Sunday school அந்த ministry அந்த faithfully. முறுமுறுத்தம We murmured. இனி நான் அந்த ஊழியம் செய்ய மாட்டேன். I will not do the இனி ministry. கிராம ஊழியம் செய்ய I will not do the மாட்டேன். village இனி சண்டே ministry. ஸ்கூல் ஊழியம் செய்ய I will not do the மாட்டேன். Sunday இனி school ஜெப ministry. ஊழியம் செய்ய I will not do the மாட்டேன். prayer ஏன்னா இவங்க ministry. இப்படி பேசிட்டாங்க. Why they spoke ஏன்னா like இப்படி this? சொல்லிட்டாங்க. Why they told நீ this? முறுமுறுத்தா உனக்கு ஒரு பிரயோஜனம் If you கிடையாது. murmur nothing, well, it's useless. மனப்பூர்வமா உற்சாகமாக Willfully, with நீ wholeheartedly, அவரை பின்பற்றணும். you have to follow him. தனக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிற சந்தோஷத்தின் பொருட்டு By the joy which is set before, அவமானத்தை எண்ணாமல் they did not count the reproach. சிலுவையை சகித்தார். He bear the cross. அல்லேலூயா. Hallelujah. அப்படி பிதா என்னை கனம் பண்ணுகிறவர்களை பிதா கனம் Therefore, பண்ணுகிறார். those who honor me, Father honors them. என்னுடைய மகன் பெரிய அமெரிக்கா எம்பசில பெரிய போஸ்டிங்ல இருக்கிறார். Oh, my son is in America in a big posting in the embassy. என்னுடைய பிள்ளை நல்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை பார்க்கறாங்க. Oh, my son is in a central government job. என்னுடைய பிள்ளை நல்ல ஸ்டேட் கவர்மெண்ட் நல்ல பெரிய கேடர்ல இருக்கிறாங்க. Oh, my son is in a good position in state அயல் government. நாடுகள்ல பெரிய உத்தியோகம் They are in பார்க்கறாங்க. good profession in foreign லட்ச லட்சமா countries. சம்பாதிக்கிறாங்க. Lakhs of lakhs the money அதை there. காட்டில எனக்கு ஒரு பெரிய பெருமை உண்டு. More than that, I have a great pride. பரலோக அரசாங்கத்துல ஊழியம் செய்கிறாங்க. I am ministering for the heavenly பரலோக government. கவர்மெண்ட்டுக்குரிய ஊழியக்காரர்கள். Those who are for ministers of the பிதா heavenly கனம் government. பண்ணுகிறார். Father honor பிதா them. அவர்களை கனம் பண்ணுகிறார். Father honors them. என்னுடைய உடன் பிறந்த சகோதரனை காட்டிலும் கர்த்தர் என்னை கனம் பண்ணி More இருக்கிறார். than my siblings, brothers and sisters, our Lord God has honored me. அவர்கள் நன்றாக இருந்தாங்க. Even they are good. நன்றாக இருக்கிறாங்க. They are good. எனக்கு நல்லா தெரியும். I all know it well. அவர்களை காட்டிலும் பிதா என்னை கனம் பண்ணி இருக்கிறார். More than them, God has honored இந்த my Father. பூமியில has honored me. மாத்திரமல்ல, Not only in the earth, பரலோகத்தில் எனக்கு மகிமை உண்டு நான் also in the விசுவாசிக்கிறேன். heaven I have glory. I believe பரலோகத்தில் that எனக்கு நல்ல மேன்மை உண்டு. I have good excellence in பல heaven. கிரீடங்கள் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. Many crowns are prepared for me. அதைத்தான் பெற்றுக் கொள்வதற்காக ஓடுறேன். To receive that I'm running my அடைஞ்சு race. கொள்ளல, I have to அந்த லக்கை நோக்கி ஓடுகிறேன். I run towards the goal. நான் பெற்றுக் கொள்ளத்தக்கதாக I ஓடுகிறேன். run towards to receive it. சுற்றில் இருக்கிறவனை தடை பண்ணினால் நான் அதை தூக்கி உதறி போடுகிறேன். Even if many around me reject it, I cast them நான் off and அந்த run it. அதிசயங்களை அன்றைக்கு காண்பேன். Then I will see the wonders. ஹல்லேலூயா. Hallelujah. அதை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமா? If you have to receive அந்த it, அதிசயத்தை நீங்கள் காண if you வேண்டுமா? have to see the wonder, ஒரு மாற்றத்தை காண வேண்டுமா? if you have to see the இந்த change, 2025 வருஷத்துல உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாறுதல் உண்டாக வேண்டுமா? if you want a great change in your குடும்பத்தில் மாறுதலை 2025, காண if வேண்டுமா? you want to see change in your family, நமக்குன்பாக தேசம் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. before you the land is open. நாம் எல்லாரும் கண்களை Let us மூடுவோம். all close our eyes. பரலோகத்தின் தேவனை நோக்கி Let's look பார்ப்போம். unto heavenly God. வானத்தின் வாசல் நமக்காக திறந்திருக்கிறது. Heavenly gate is open for us. மகிமை நமக்காக திறந்திருக்குது. It's open for us. மேன்மை கர்த்தர் நமக்கென்று ஏற்படுத்தி God has found வைத்திருக்கிறார். excellence for us. ஓ, கர்த்தர் எனக்கு வைத்திருக்க வாக்குத்தத்தத்தின் சுதந்திரத்தை நான் அடைய I have வேண்டும். to possess the inheritance of this promise which God has kept for me. நீ அசதியாயிராதீங்க. Do not be sluggish. நீ இளைப்பாறுதல் உடையவனாக இரு. That there be rest in you. சமாதானத்தோடு நீ அந்த தேசத்தை சுதந்தரித்து With peace inherit the land. உனக்காக தேவன் யுத்தம் பண்ணுவார். God shall fight for you. உனக்காக ஒரு மூன்று கூட்டத்தார் உனக்காக யுத்தம் பண்ணுகிறார்கள். 3 group of people are there, those who fight for you. யுத்தம் ஓயும். Oh, there will be peace. சுதந்தரிக்க வேண்டியதை நீ சுதந்தரிப்பாய். You shall inherit whatever you're supposed to உனக்கு அந்த inherit. தேசம் நல்ல தேசம். It's a good land. ஆசீர்வாதமான தேசம். A blessed ஓ, land. நீ காணாத The தேசம். land which you have not seen. நீ பாத்திராத கனிகள். The fruits which you நீ have not seen. பாத்திராத மலைகள். The mountains which you have நல்ல not seen. செழிப்பு. Prosperity. ஓ, நீ கண்டிராத ஆசீர்வாதங்கள். The blessings which you have not seen at all. அதிசயத்தை நீ அங்கே காண்பாய். You shall see wonders there. வாக்குத்தத்தங்களை கர்த்தர் உனக்கு தருகிறார். God is giving you promises. மனோவாவே, Manoah. நீ எத்தனை பேர் இந்த சபையில மனோவாவா How many of இருக்கிறீர்கள்? you are as Manoah in the நீ church? மலடியாக இருந்தாய். You are my barren. 2024 வருஷத்துல 2024. நீ கடன்காரனா இருந்தாய். You are in debt. நீ வியாதி உள்ளவனாக You are இருந்தாய். diseased. நீ தரித்திரனாக You are இருந்தாய். poor. உன்னுடைய வாழ்க்கையில நஷ்டத்துக்குள்ள You இருந்தாய். are in loss. பல பின்மாற்றத்துக்குள்ள You are இருந்தாய். in backsliding. 2025 வருஷத்துல In this year நீ 2025, கர்த்தரை கனம் பண்ணு. honor the Lord. மனோவாவை போல நீ ஆயத்தப்படுத்தி பலி செலுத்தி தேவனை Let ஆராதி. Manoah be prepared and offer sacrifice and துதியும் serve the Lord. கனமும் மகிமைக்கு அவர்தான் For பாத்திரர். the glory, honor and praises, he நீ is அவரை worthy. துதித்துக் கொண்டே ஆராதி. Keep praising him and உன்னுடைய worship him. எல்லாவற்றிலும் அவரை கனம் பண்ணு. In everything of you, honor him. அவருக்கென்று ஊழியம் செய். Serve him, minister him. 2025 வருஷம் And the 2025, உன்னோடு இருந்தவர்களை காட்டிலும் நீ more than ஆசீர்வதிக்கப்படுவாய். those who are with you, you will be blessed. உன்னுடைய Them. இனபந்தத்தாரை காட்டி நீ ஆசீர்வாதமா More than your இருப்பாய். relatives, you will be blessed. மற்றவங்க செய்யற ஊழியங்களில் உன்னுடைய ஊழியத்தில் ஒரு பெரிய ஆசீர்வாதம் And more இருக்கு. than others' ministry, your ministry will be blessed. மற்ற உன் சகோதரர்களை காட்டி நீ கனப்பற்றவனாய் More than இருப்பாய். your siblings, you will be blessed. உன்னோடு கூட இருக்க சகோதரியை பார்க்க நீ More கனப்பற்றவனாய் than your இருப்பாய். sisters, you will be blessed. இது மனுஷனால் உண்டாகிறது It's இல்ல. not by man. இது பரலோகத்தின் தேவனுடைய அதிசயம். This is the wonder of heavenly God. அதிசயம் உனக்கு முன்பாக ஏறி நீ துதிக்க துதிக்க துதிக்க. The more you praise, the more you இப்ப praise. இந்த கால வேளையில நாம் அவருடைய துதிப்போம். இந்த மத்தியான வேளையில This afternoon, let's all praise மனோவா God. பலி செலுத்தினானே. He offered ஆமா ஆண்டவரே. sacrifices. Oh Lord, நம்ம கனம் பண்றோம் ஆண்டவரே.
ஆண்டவரே Oh Lord, I honor you. உமக்கென்று என்னை அர்ப்பணிக்கிறேன் Lord, I ஆண்டவரே submit myself for உம்முடைய you. சமூகத்தில் பலியாக்குறேன் ஆண்டவரே Lord, in your presence I offer சர்வாங்க myself தகன as a பலியை sacrifice. செலுத்துகிற ஆண்டவரே Lord, I bring burnt போஜன offerings. பலியை செலுத்துகிற Lord, I ஆண்டவரே bring meat offerings. உம்முடைய சித்தம் நிறைவேறும்படி என்னை Lord, அர்ப்பணிக்கிறேன் I surrender to fulfill your ஒப்பு will. கொடுங்க Submit. அக்கினி இறங்கும் Fire will descend. தேவன் உங்களை அங்கீகரிப்பார் God will approve you. அப்படியே உள்ளோடு பேசிக் கொண்டிருக்கிற தூதன் The angel which is speaking to you, அப்படியே பரலோகத்துக்கு ஏறி and போவார் he will climb and go உன் to ஜெபம் heaven, அப்படி தூபமாக ஏற்றுக் கொள்ளப்படும் and your offer will be taken as என்னென்னலாம் இந்த incense. 2025 நினைக்கிறீங்களோ 2025, whatever you expect, அதெல்லாம் உங்களுக்கு கர்த்தர் வாய்க்க all பண்ணுவார் that God will come to pass in அப்படியே your life. மேலே ஏறி போவார் தூதன் Angel will descend up. அதிசயம் விளங்கிட்டு Oh, wonders is நீ manifested. அதிசயங்களை You shall காண்பாய் see wonder. ஓ எகிப்திலிருந்து புறப்பட்டாயே You started from Egypt. அது போல அல்ல It's not like that. 2024 போல அல்ல Not like 2024. வாழ்க்கையில பிறந்த நாள் முதல் கண்டிராத அதிசயம் The wonders which you've not seen from the day of your birth. வாழ்க்கையில் எதிர்பார்க்காத நன்மை Unexpected goodness which you have not seen. 2025 வருஷத்துல கர்த்தர் வைத்திருக்கிறார் 2025 the Lord has kept for you. விசுவாசித்தால் தேவனை If மகிமைப்படும் you believe, glorify God. இருதயத்தில் சோர்ந்து போகாதீங்க Do not become weary in your தளர்ந்து heart. போகாதீங்க Do not become weary. பலன் கர்த்தர் தருகிறார் Lord gives you strength. பலனை கர்த்தர் God தருகிறார் gives you strength. வல்லமையை கர்த்தர் God தருகிறார் gives you power. எல்லாரும் எழும்பி நின்று கர்த்தரை துதிப்போம் All stand up and praise உம்முடைய God. சித்தம் எனக்குள்ள Let your will be நிறைவேறட்டும் fulfilled in me. உம்முடைய நோக்கம் என்னிலே Let your purpose be நிறைவேறட்டும் fulfilled in me. உம்முடைய வாக்குத்தத்தம் என்னிலே your நிறைவேறட்டும் promise be fulfilled in தேவனே me. அதற்கு என்னை ஒப்புக்கொடுக்கிறேன் Oh God, I surrender for that. ஒப்புக்கொடுங்க Submit. தூபமாக ஜெபம் Let the ஏறெடுக்கப்படட்டும் praises இந்த be praised, வருஷத்தின் be offered as முதலாவது incense. ஞாயிறு This is the first Sunday of this year. பரலோகத்தின் தூதன் இறங்கி இருக்கிறார் Heavenly angel is descended மகிமை down. இறங்கி இருக்குது Glory has come down. வாக்குத்தத்தம் இறங்கி இருக்குது Promises come down. தேவனுடைய வார்த்தை இறங்கி God's இருக்குது word has come down. இது நிறைவேறுவதற்கு To it be fulfilled. தேவனுடைய பிள்ளையே நீ கனமண்ணு Child of God, honor him. தேவனை நீ கனமண்ணு Honor the God. சபையில் இருக்கிற மனோவாவே Oh, man of the நீ church. கனமண்ணு Honor. உன் மலட்டு தன்மைகள் மாறட்டும் Your barrenness will change. வறுமைகள் மாறட்டும் Slavery will change. கருத்திரங்கள் Poverty மாறட்டும் will change. வேலை இல்லாதது மாறட்டும் Oh, jobless will change. கடன் பிரச்சனை மாறட்டும் Debt will change. வாடகை வீட்டுல இருக்கிறது எல்லாம் மாறி The போகட்டும் living in rent house will change. சொந்தமான வீடு Let உண்டாகட்டும் there be own house. சொந்த வாகனங்கள் Let there be உருவாகட்டும் own vehicles. எந்தெந்த நன்மையை எல்லாமே Every பரவுகிறது goodness let it come and fulfill. பரிபூரண நன்மைகளை The perfect goodness. பரிபூரண ஆசீர்வாதங்களை Perfect blessings. கர்த்தர் 2025 In the வருஷத்துல year 2025, உங்களுக்கு கர்த்தர் தருபடியா வைத்திருக்கிறார் Lord is waiting to give it to you. தரு பிள்ளைகள் ஞானம் இல்லையா Children's not having நல்ல wisdom. அறிவு இல்லையா No wisdom. பரீட்சையில ஃபெயில் ஆறீங்களா You fail. நீ நல்லா புடிச்சுக்கோ Hold on to நல்லா the Lord. துதிங்க Praise God. அந்த எந்த இடத்துல வீக்கா இருக்கிறீங்க The place where you're weak, அதுல நிறைய பாதிப்பெண்களை வாங்க கர்த்தர் உதவி God செய்வார் will help you to secure more marks. நீங்க விரும்புற கோட்ஸை கர்த்தர் தருவார் God இந்த will give you the வருஷத்துல course which you desire. விரும்புற ஜாப் கர்த்தர் உங்களை God கொண்டு will give you போவார் desired job. விரும்புற தேசத்துக்கு கர்த்தர் உங்களை கொண்டு God will போவார் take you to the desired land. ராபாலாபாலாபாலா கரபாலாக்கா துரபாலா ஷபாலாக்கா திரிபாலக்கரம் இதாவேவும் இஷ்டம் மாத்திரம் என்னில் நிறைவேறட்டும் என்றுரைத்த இயேசுவை போல் என்னை முற்றும் ஒப்புவித்தேன் பிதாவினும் இஷ்டமாத்திரம் Hallelujah. என்னில் நிறைவேறட்டும் என்றுரைத்த இயேசுவை போல் என்னை முற்றும் ஒப்புவித்தேன் என்னிலே நற்கிரியை ஆரம்பித்ததாம் என் இயேசு முடிவு வரை நடத்தி மகிமையிலிட்டு 2025 வருஷத்துல என்னிலே நற்கிரியை முடிகிற வரைக்கும் மகிமையிலே மகிமைப்படுவார் முடிவு வரை நடத்தி மகிமையிலிட்டு கொள்வார் பிதா
ரிபலகத்திலா ஷபலகலா வாக்குத்தத்தங்களை தந்திருக்கிறார். has given promises. மனோவாவிடத்தில் அவருடைய மனைவி இடத்தில் வாக்குத்தத்தங்களை கொடுத்தது போல That's like promises given to Manoah and இந்த his wife. வருஷத்துல கர்த்தர் உனக்கு வாக்குத்தத்தங்களை This year God has தந்திருக்கிறார். given you a promise. இந்த நல்ல தேசத்துக்கு சபைக்கு ஒரு வாக்குத்தத்தம் He has தந்திருக்கிறார். given a promise to this good land அந்த and church. அதிசயத்தை நீ காண You வேண்டுமா? have to see the wonder. மனோவாவே அந்த அதிசயத்தை நீ விளங்க வேண்டுமா? Manoah, if you want to see the wonder, ஜெபம் பண்ணுங்க. pray. நற்கிரியை துவங்கி He has இருக்கிறார். started a good work. நற்கிரியை துவங்கி He has இருக்கிறார். started a good இந்த work. வருஷத்துல துவங்க ஆரம்பிச்சிட்டார். He has started a good work. உங்களை this year. ஆயத்தப்படுத்திட்டார். He has prepared you. உங்களை ஆயத்தப்படுத்தி He has இருக்கிறார். prepared you ஆண்டவரை கனமண்ணக்கூடிய பாத்திரமாக, as a vessel to honor நீ the Lord. கனத்துக்குரிய பாத்திரமாக, As a vessel of honor. எஜமானுக்கு உபயோகமான பாத்திரமாக, As a vessel to be எந்த நற்கிரிகளுக்கும், useful for the master for any good எந்த deed. நற்கிரிகளுக்கு ஆயத்தமான As a பாத்திரமாக vessel ready for any good நீங்க deed. பலத்தை பெற்றுக்கொள்ளுங்க. Prepare it. அபிஷேகம் இறங்குது, Anointing is coming down. அக்கினி இறங்குது, Anointing is coming. அக்கினி இறங்குது, Fire is coming down. இறங்குது, அங்கீகரிக்கப்படட்டும். Let it be approved. வாக்குத்தத்தம் நிறைவேறட்டும். Let the promise be fulfilled. வாக்குத்தத்தம் நிறைவேறத்தக்கதாக Let the promise be fulfilled. அபிஷேகம் இறங்கட்டும். Let the wonder be fulfilled. ஹalleluya அபபபபபபல கரபல கத்ரபர ஷபல கரபல கரபல என்னிலே நற்கிரியை ஆரம்பித்ததாம் என் இயேசு முடிவு வரை நடத்தி மகிமையில் ஏற்றி விசுவாசத்தோடு With faith. நற்கிரியை ஆரம்பித்ததாம் என் இயேசு முடிவு வரை நடத்தி மகிமையில் ஏற்றி